வணக்கம். உங்கள் அப்பா அரசியலில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவராக இருந்ததுனால தான் நீங்கள் அரசியலில் அடி எடுத்து வச்சிங்களா? பாலிடிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவோட நாடகத்துக்கெலாம் போயிருக்கேன், தகராறுலாம் பண்ணியிருக்கோன்றது 70க்கு மேலே. நான் வந்து 72 நியூ காலேஜில் சேர்ந்த உடனே அப்போ தான் எம்ஜிஆரும் கலைஞரும் பிரிகிறாங்க. அப்போ ஒரே கொந்தளிப்பாக இருந்தது. அப்போ நான் வந்து டிஎம்கே ஸ்டாண்ட் எடுத்தேன். அது என்ன ஆயிடுச்சுன்னா என் சஸ்பென்ஷன் வரைக்கும் போச்சு. பட் அதில் முஸ்லீம் ஸ்டூடெண்ட்ஸும் இருந்ததுனால எல்லாமே கலந்து வந்து அப்போருந்தே அந்த இது இருக்குது. இன்னொன்று அதுக்கு முன்னாடிலேருந்து என்னென்னா, நானும் இப்போ பீம்சிங் சார் பையன் இருக்கார்ல, திலீப்னு இருக்கார். ஆமாம். அவனும் நானும் எப்பயுமே எங்கேயாவது மீட்டிங் வருதுன்னா போவோம். எப்போயாவது மீட்டிங்க்கு நாங்கள் போயிருப்போம். கலைஞர் பேசுகிறத கேட்குறதுக்காக போவோம். நான் வந்து ஈவிகி சம்பத்துடைய ரசிகன். எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப நெருக்கமானவர்ன்றத அதில் பயஸ்ட் இல்லை. பட் அவர் வந்து இந்த மாம்பழம் பஸ் ஸ்டாண்ட் மீட்டிங் போடும்போதெல்லாம் போய் பார்ப்பேன். அப்போ ஆனால் அவர் அப்போ டிஎம்கே இல்லை, அவர் காங்கிரஸில் பேசுகிறார். அந்த மாதிரி அப்போருந்தே இந்த இன்ட்ரெஸ்ட் எனக்கு தெரிஞ்சுக்கணுன்னு 67 எங்கள் அப்பாவுக்கு ஷூட்டிங் கேஸ் ஆனவுடனே நான் பேசின ஃபஸ்ட்டு மேடை காங்கிரஸ் மேடை. ஆனால் காமராஜரோட கூட பேசினேன் நான். அது மாதிரி அதுலேருந்தே அந்த ஒரு இன்வால்மெண்ட்டு அப்படி அதை பற்றி பேசுறது. இன்னொன்று எனக்கு ஐ டோன்ட் நோ, இட் இஸ் அ காட்ஸ் கிஃப்ட் தான். அட்வொகேட்டிங் பவர்ன்றது காட்ஸ் கிஃப்ட். அது கிஃப்ட் ஆஃப் த கேப்ன்றது மாதிரி பேசுவேன். நான் நல்லா அனலைஸ் பண்ணி பேசுவேன். எனக்கு விஷயம் கொஞ்சம் டாட்டாக கொடுத்துட போதும், டாட்ஸ் அண்ட் டேஷஸாக எல்லாம் சொல்லி ரோடு போட்டுருவேன். நான் க்ளீனாக இது இப்படித்தான் இருக்கும்னு போடுவேன். அதில் எனக்கு ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தது. அதனால் அது அப்படியே டெவலப் ஆச்சு. அதுலேயும் டிஎம்கேல வந்து மனசில் என்ன நினச்சோமோ அதை பேசுவோம். அதில் ரொம்ப ட்ரெயினப் ஆனேன், நல்ல ட்ரெயினப் ஆனேன். பட் அதுலேயும் நம்ம வளர்ச்சி வந்து பிடிக்காமல் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, நான் குடிச்சிட்டு பேசுகிறேன்னு சொல்லிட்டாங்க. ஈஸியாக நம்புவாங்க யாரும். இந்த இப்போ சொல்லலையா நம்ம, ஏன்னா வேஷம் வில்லன் வேஷம் இல்லை. நான் வந்து மீட்டிங் முடித்தவுடனே குடிப்பேன்னு சொல்லிட்டேன் அவர்கிட்ட. மீட்டிங் முடித்தவுடனேப்பா குடிச்சிடுவேன், அது யாரும் என்ன கேட்கக்கூடாது. இதே தான் அம்மாக்கிட்டே நடந்தது. பட் நான் குடிச்சிட்டு பேசுகிறேன்னு சொன்னாங்க. நான் குடிச்சிட்டுலாம் பேச மாட்டேன். ஏன்னா மேடை நாகரிகத்துக்கு இல்லை எனக்கு. அதை பற்றி மேடை நாகரிகன்றது 2ஆம் பட்சம். எனக்கு மேடைக்கு நான் எப்போ கடவுளாக நினைக்கிறது மேடையை. நான் நாடகக்காரன்றதுனால தொட்டு கும்பிட்டு தான் ஏறுவேன் மேடையில். எல்லோரும் நினைப்பாங்க இவர் இன்றைக்கி நல்லா பேசணும், கும்பிட்றாரு போல. மேடைக்காக கும்பிடுவேன். ரிசப்ஷனில் போனால் கூட இப்போ கூட மேடையில் முதல்ல தொட்டு கும்பிடுவேன். மேடைக்கு ஏறதா இருந்தால் ஸ்டேஜ் மேலே உள்ள பக்தி, ஸ்டேஜ் மேலே உள்ள பக்தி தான். அந்த பக்தி என்னாச்சுன்னா வியாதி ஆயிடுச்சு. கொஞ்சம் மேடை இருந்தால் போத இடம் தொட்டு கும்பிட்றேன். அது ஒரு பிரச்சனை வந்தது. நான் பேச நல்லா கற்றுக்கிட்டது வந்து அங்கே தான். ஏதாவது முதல்ல எடுத்தோன்னே வணக்கம் சொல்கிறதுலேருந்து முடிவு வரைக்கும் இப்படி பேசுகிறது. அதே மாதிரி கலைஞருடைய இதுக்கெல்லாம் அதுக்கப்புறமா நிறைய பேசுகிறதுக்கு போவேன், மீட்டிங் போவேன். அப்புறம் இன்னொன்று துரைமுருகன் ரொம்ப நல்லா பேசுவார் திமுகவில். இவரெல்லாம் வந்து தீப்பொறி ஆறுமுகமோ இல்லை அவங்கெல்லாம் வந்து வேறு மாதிரி பேசுவாங்க. ஆமாம், அது எனக்கு அவ்வளோவா உடன்பாடு இல்லை. அதுக்கு எஸ்எஸ் சந்திரம்மா சில நேரத்தில் பேசும்போது கூட உடன்பாடு இல்லாமல் மேடையிலே சொல்லியிருக்கேன். அது மாதிரி நம்ம இலைமறைவு காய்மறைவாக சொல்லணும் விஷயத்தை, அதை ஒத்துக்கிறேன். ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்கிறதா இருந்தால் தான் யார் வேணாலும் பேசலாம். ரோட்லுக்கு பிளாட்ஃபார்ம்லேருந்து கீழே இறங்கிட்டால் பேசலாம், பிளாட்ஃபார்மில் இருக்கும்போது பேசக்கூடாது. இப்போ கூட நம்ம பேசும்போது மயிருன்னு சொன்னாருங்க, மயிருன்னு சொல்கிறாருங்கன்னு சொல்லி வெட்டி போட்டு நடிகர் சங்கத்தில் காமிச்சாங்களே, அது நான் பேசுகிறது வந்து இவருடைய சரத்குமார் சார் பட விழாவில் 3 படம் ஃபங்க்ஷன் கேசட் வெளியிட்டு விழா அப்படின்னாங்க. அதில் இவரில் தனுஷெலாம் வந்திருந்தார். அவர் கூட ஒரு படம் நடிச்சிருந்தார் அதில். அதனால் தனுஷெலாம் வந்திருந்தார். அந்த கூட்டத்தில் நான் வந்து ரஜினி சாருக்கு சப்போர்ட் பண்ணி, ப்ரொடியூசர் ராக்லைன் வெங்கடேஷுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினேன். ஏன்னா யாரோ ஒருத்தர் கேஸ் போட்டிருக்காரு கதை என்னதுன்னு, ரவிக்குமாருக்காக சப்போர்ட் பண்ணி பேசினேன். எல்லாரும் அப்போ கை தட்டினாங்க, ரசித்தாங்க தான். ஆனால் அங்கே டெஃபரெட்டாக நான் வந்து எனக்கு கோபத்தை ரொம்ப, எனக்கு என்னடா இவனை இதோடு விடக்கூடாது, ஏடா மயிறு நீ என்னடா முதல்ல தெரியாத உனக்குன்னு சொன்னேன். அந்த மயிரை மட்டும் வெட்டி போட்டு நடிகர் சங்கத்தில் இவர் இப்படித்தான் பேசுகிறாருன்னு போட்டாங்க முழு பேச்சில். அது 3ஆம் நம்பர்காரனுக்கு என்ன ப்ராப்ளம்னா, எல்லோரும் சொல்கிறதையும் கேட்டுட்டு அவருக்கு ஒரு முடிவு எடுப்பாங்க.
அதில் மாட்டிக்குவாங்க. அப்புறம் 5 நிமிஷத்துக்கு மேலே பேசக்கூடாது அவங்க. இது நான் படித்தது. 3ஆம் நம்பருக்காரங்க பேசக்கூடாது. தேல் பி சூப்பர். எந்த லைன் அவங்க எடுத்தாலும் அதில் நம்பர் 1ல் வருவாங்க. அது இயற்கையாக இருக்கிறது. கலைஞராகட்டும், ரஜினி சார் ஆகட்டும், எல்லாருமே. ரஜினி சார் கலைஞரே நிறைய இடத்துல மாட்டியிருக்காரு. இந்துக்கள் 3ஆம் எண்ணில் பிறந்தவங்க சொல்கிறீங்க? ஆமாங்க. இந்துக்கள் திருடர்கள்னு சொல்லி மாட்டிக்கிட்டார்ல. அப்புறம் மனதை திருடியவர்கள்னு சொன்னேன்னு சொல்லி மாற்றினார். அதெல்லாம் பிறகு செய்வார். ஆனால் எல்லோரும் சொல்கிறதும் கேட்டுக்குவாங்க, முடிவு எடுப்பாங்க. நான் வந்து 2ஆம் நம்பருக்காரன். ஏதாவது ஒன்று ஏடாகூடமாக பேசிவிட்டு சிக்கிக்குவேன். சிக்கல் ஜன்மநாதத்தில் சிக்கிற உடனே ஐயோ ஐயோ என்னடா சரி. ஆனால் அதுலேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரிஞ்சு தான் பேசுவேன். சில ப்ரொடெக்ஷன் வேர்ட்ஸ் வச்சுருப்பேன். அதை வச்சுட்டு தான் பேசுவேன். ஏன்னா எனக்கு தெரியும் இதில் ட்ரபிள் வரும்னு. சில இதில் ட்ரபிள் வரலாம், நான் எதிர்பார்க்கல. சில இதில் வந்து எதிர்பார்க்காம கூட ட்ரபிள் வந்திருக்கு. அப்புறமா அம்மாக்கிட்ட இருக்கும்போது எப்படி ஆயிடுச்சுன்னா, அரசியல் வாழ்க்கையை சொல்கிறேன். அம்மாக்கிட்ட இருக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, மீட்டிங் முடிச்சுட்டு வந்தோன்னே நாங்கள் 3 காரில் போவோம். படைபலம் எல்லாத்தையோட சேர்த்து சொல்கிறேன். ஏன்னா எஸ்எஸ் சந்திரனை அடிச்சிட்டாங்க மேடையை. அதுக்காக நான் பார்த்துட்டு நான் என்ன செஞ்சேன்னா, நான் போகும்போது அப்படி போக மாட்டேன். வித் ப்ரொடெக்ஷனோட வெல் ப்ரொடெக்டடாக போவேன். அப்படி போகும்போது என்ன ஆச்சுன்னா, அதனால் வரோம் இல்லை. திரும்பி வரும்போது சிட்சாட் இருந்தது. அப்போ மவுண்ட் ரோட்டில் அன்னார் வேலையை எதிர்க்க. ஆமாம் ஆமாம். அங்கே போய் வண்டியை பார்க் பண்ணிவிட்டு அந்த காமதேனும் பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல, அங்கே உட்காந்துக்கிட்டு அங்கே சாப்பாடுக்கு எல்லாருக்கும் டிஃபன் இட்லி, அப்போல்லாம் இட்லி கிடைக்கும். ஆமாம், நைட் 2 இருக்கு. இட்லி தோசை எல்லாம் சொல்லிட்டு கொஞ்சம் நான் ட்ரிங்க் பண்ணுவேன். எல்லாருக்கும் ஊற்றுவேன். இது வந்து இது யாருக்கும் தெரியலன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா காரில் தான் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கேன்னு. காருக்கு இந்த பக்கம் வெளியே தானே ஒழிஞ்சிட்டு இருக்கேன். அடுத்தது என்னாச்சுன்னா, பீச்சில் நடந்தது என்னென்னா, மீட்டிங் முடிச்சுட்டு சேகர் பாபு மீட்டிங். அப்போ அங்கே முடிச்சுவிட்டு நேராக டிஎல் ரவின்னு இருக்காப்புல, நான் அவங்கெல்லாம் வந்து நேராக பீச்சில் வந்து உள்ளே நின்று நாங்கள் அந்த ட்ரிங்க் பண்ணிவிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்றது, அதெல்லாம். டிஃபன் சாப்பிட மாட்டோம், ஐஸ்கிரீம் தான் சாப்பிடுவோம். சாப்பிடும் போது திடீர்னு பார்த்தா 11 மணி ஆகிடுச்சு போல இருக்குது. அப்போ 10 மணியோட மீட்டிங் க்ளோஸ். ஜீப்பில் வந்து போலீஸ் வந்து எல்லோரும் காலி பண்ணுங்கள், புறப்படுங்கன்னு கத்திக்கிட்டே வந்தாங்க வித் மெகாஃபோனில். இப்போ யாரோ ஒருத்தர் போய் சொன்னார் இல்லைங்க, யாரோ சொல்லியிருக்கலாம். அந்த மைக்கில் இருந்துட்டு, யோ ராதாரி வந்தானே யாரா தானே புறப்பட சொல்லி சொன்னோன்னு நாங்கள் நேராக போய் அந்த மைக்கை பிடிச்சி, உனக்கு 10 நிமிஷம் 5 நிமிஷம் டைம் தரேன், நீ இங்கேருந்து புறப்பட்டு ஆகணும் இன்னும் மைக்கில் சொல்கிறேன் நான் போலீஸுக்கு. ஆமாம், போலீஸுக்கு. அவன் போயிட்டு பெரிய பெட்டாலியனை கூப்பிட்டு வந்துட்டான். அவங்க யாருமே ஒன்றுமே செய்யலை. இல்லை சார் புறப்பட்டுங்க சார், அது மாதிரி சொல்லு. நீ உடனே எவ்வளோ இருந்தால் எனக்கு என்னடா இருந்தால் நாங்கள் என்ன செய்கிறது? அந்த அந்த அது திமிரு, அது இன்பான் குவாலிட்டி. நான் என்ன செய்கிறது? அடுத்த நாள் சிஎம் ஃபோன், அம்மா இந்த மாதிரிலாம் ரவின்னு ஏதோ பதவி கொடுப்பாங்க போல இருக்கு, திடீர்னு கூப்பிட்றாங்களே. நம்ம அந்த பெருமையாக போனோம்னா ஸ்கூல் பையனை உட்கார வச்ச மாதிரி உட்கார வச்சுட்டாங்க. உட்காருங்க, என்ன நீங்கள் சிட்சாட்டில் இதெல்லாம் பண்ண அந்த பில் எடுத்து காட்டிட்டாங்க. நான் இப்போ இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படியே நான். அப்புறம் அன்றைக்கி இன்னும் போலீஸ் மைக்கை பிடிச்சி நீங்கள் பேசுகிறீங்களா? இதெல்லாம் எதுக்கு டர்ட்டி ஒர்க்கு? உங்கள் லெவலில் ஆளுங்க செய்யலாமா? அதெல்லாம் அது எனக்குள்ள அசிங்கம். அது இல்லைங்க மேடம், தப்பாக எடுத்துக்காதீங்க. மீட்டிங் முடித்த உடனே என்னை எங்கே போகிறேன்னு கேட்கவே கூடாது. அப்போ நான் கேட்கக்கூடாதா? உங்களுக்கு உரிமை இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நான் குடிக்கிறேன்றது மீட்டிங்லாம் முடிச்சு விடணுமா மேடம்? நோ வேஸ்ட் பண்ணாதீங்க காசை, அதுக்கு சொல்கிறேன் நான் அப்படின்னு சொல்லி அது மாதிரி ஆச்சு. இதெல்லாம் வந்து அரசியல் இதெல்லாம் யோசிச்சோம்னா இப்போ கூட சிரிப்பாக இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்து பணியாற்றிய போது எப்படிப்பட்ட ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு இருந்தது? இல்லைங்க, நல்ல அங்கீகாரம். மேடை பேச்சாளர் தான், நல்ல அங்கீகாரம்லாம் இருந்தது. இப்போ தம்பி ஸ்டாலின் கூட நான் அண்ணன் தான் சொல்லுவார். எஸ்எஸ் சந்திரன் அவரோட நல்ல பழக்கம் ஸ்டாலினோட, நாடகம்லாம் போட்டது. பட் எனக்கு வந்து அவர் ரொம்ப நெருக்கம். வந்து எனக்கு என்ன பிரியம்னா, இப்போ கூட சொல்கிறேன், அவர் மேலே என்னென்னா கலைஞருடைய மகன் இல்லையா, பிடிக்காதுன்னு சொன்னால் பொய்ன்னு அர்த்தம். எனக்கு பிடிக்கும். கொள்கையில் நாங்கள் வித்தியாசப்பட்டு, அது வேறு.
நான் எப்பயுமே அப்படி தான் இருப்பேன், கொஞ்சம் அலூஃபாக இருப்பேன். நான் ஃபஸ்ட்டு போய் தேய்ச்சிக்க மாட்டேன், பூசிக்க மாட்டேன். ஒன்று என்னென்னா, என்னுடைய தந்தை ஸ்தானத்தில் அவர் கலைஞர் வந்து வாக் போவார், நான் நடிகர் சங்கத்தில் ஷட்டில் ஆடிட்டுருப்பேன். ஆடி முடிச்சுட்டு நான் போவேன், சில டைமில் உடனே போயிடுவேன். அப்போ வழியில் அந்த கார் நிற்கிறத பார்த்தா அண்ணா அறிவாலயத்தில் அவுட் கேட்டில் உள்ளே போடுவேன். போன ஒன்று நிற்பேன், ஓரமாக நின்றுடுவேன். அவர் வருவார், வந்து கரெக்டாக இன்னும் இரியா ஒரு ரவுண்டு முடிச்சுட்டு வரும். சரிங்க பாருன்னு சொல்லிட்டு நான் நிற்பேன். ஒன்றுமே பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை, நான் எதுவுமே கேட்டதில்லை. நேராக வந்து உட்காருவார். காரில் உட்காரும் போது நான் தான் ஷூவை கட்டுவேன். ஷூவை கட்டி இந்த பாதத்துலேருந்து அமுக்கி விடுவேன். அதெல்லாம் வேணாம் என்ன, அதெல்லாம் இருங்க, எங்கள் ஐயாவுக்கு செய்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு செய்கிறேங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு அவர் வயசு என்ன, சீனியர் மோஸ்ட் மேன், அதை செஞ்சுருக்கேன். நான் போவேன். அது மாதிரி திமுகவில் வந்து அங்கே இருக்கும்போது எனக்கு நல்ல அவருக்கு தெரியுங்க, அவருக்கு கலைஞர் மாதிரி எல்லாராலையும் முடியுமான்றது எனக்கு தெரியல. கலைஞர் எப்படின்னா பொதுக்குழு கூப்பிட்டுருந்தா கூட எங்களெல்லாம் சிறப்பு அழைப்பாளராக கூப்பிடுவாங்க. ஃப்ரண்ட்டில் தான் உட்கார வைப்பார். நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு பின்னாடி உட்காந்தோன்னு தெரிஞ்சு வச்சுங்க, கூப்பிட்டு யார்கிட்டயா கூப்பிட்டு முன்னாடி உட்கார வைப்பார். அது அவர்கிட்ட உண்டு. ரெக்கக்னிஷன், பெரிய ரெக்கக்னிஷன், அதுவே நமக்கு போதுமே. ஆனால் நம்மளும் அப்போ நான் ரொம்ப பிஸியாக இருந்ததுனால இல்லை, எனக்கு இது ஒரே ஒரு விஷயந்தான், அந்த திமுக என்ற பேனரில் இருந்ததுனால தான் நிறைய பெரிய படங்கள் எனக்கு கொடுக்காமல் இருந்தாங்க. எஸ்எஸ் சந்திரன், ராமநாராயணன் குரூப்பு, நானும் ராமநாராயணன் சார், சந்திரசேகரன் ராமநாராயணன் சார் தான். அப்பப்போ ஏவிஎம்லாம் எப்போயாவது தண்ணி தெளித்த மாதிரி ஏதோ ஒரு 2-3 படம், அது அவ்வளோதானே ஒழிய. பட் வி வேர் பிஸி வித் ராமநாராயணன் சார். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ராமநாராயணன் சார் டிஎம்கே ஆகிட்டார். இல்லைன்னா அவருக்கு கட்சியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவர் டிஎம்கே ஆக்கப்பட்டார். எப்படி எஸ்எஸ் சந்திரசேகர் ஆக்கப்பட்டாரோ அது மாதிரி. எஸ்எஸ் சந்திரசேகர் வந்து ஒரு படத்துக்கு நாங்கள் வந்து இல்லை உங்கள் படம் போட்டு பார்க்கணும்னு சொல்கிறார். மேனாவில் போட்டோம். அப்போ மேனாவில் போடும்போது பின்னாடி ஃபுல்லாகவே எம்ஜிஆர் படம் தான், வீட்டு செட்டப்பில் போகிறேன். ஆர்காடு என்ன கூட கோச்சிக்கிட்டு போயிட்டார். கலைஞர்கிட்ட அந்த ஒரு பெரிய டெக்னிக் நமக்கு நம்பி போட்டிருக்காங்க, படம் உட்காந்து பார்ப்பார். ஸோ அந்த மாதிரி நிறைய எஸ்எஸ் சந்திரன் நான்லாம் ரொம்ப நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். பட் டிஎம்கேயில் இருந்த வரைக்கும் டிஎம்கே ஜனங்க எப்படின்னா வெறியன்கே, நம்மளை பார்க்கும் போது வந்துட்டான்டா அப்படிலாம் சொல்லவே மாட்டாங்க, அப்படி இருக்கும் வெறி. மாஸ் மென்டாலிட்டின்றது அங்கே நிறைய பார்த்தா தெரியும். தோக்குறோம் ஜெயிக்கிறோம் அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. கலைஞர் எப்படியும் தோற்ற உடனே எப்படியும் ஒரு 4 நாள் விட்ருவார் ஃப்ரீயாக. 5வது நாளில் உடன்பிறப்பேன்னு ஒன்று சொல்லுவார், முடிஞ்சு போச்சு. திரும்பி எல்லாம் துணியை தட்டி விட்டு கட்டிட்டு வந்துடுவாங்க. அது மாதிரி ஒரு நல்ல ரேப்போவில் தான் இருந்தேன். பட் என்னென்னா இந்த வளர்ச்சி பிடிக்கலன்னு சொல்கிறது எனக்கு ஒத்தே வரல. எனக்கு இருக்கிற வேலையே நான் சினிமாலே பிஸியாக இருக்கேன். இந்த கட்சி வேறு தலையில் தூக்கி வச்சுட்டு என்ன செய்வார், எப்படி இது இப்போ டப்பிங் யூனியன் தலைவராக இருக்கேன், எப்படா அதை விட்டு வருவோன்னு நான் நினைக்கிறேன். நான் டெய்லி வரலப்பா, இதோட நிறுத்திங்கப்பான்னு சொல்கிறேன். டெய்லி கெஜிறதுக்கு ஒரு 10 பேர் இருக்காங்க. இப்போ கூட நடிகர் சங்கத்துலேருந்து வந்தவங்க, அண்ணன் நீங்கள் எப்படியா நடிகர் சங்கம் பக்கம் போதுன்றாரா, சாமி நான் அந்த பக்கம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு ஆக்சுவலாக எனக்கு சினிமா மேலே வெறி, எனக்கு நடிக்கிறதுக்கு தான் வெறி. மற்ற எதையுமே கற்றுக்க மாட்டேன். இப்போ கமல் சார் எல்லா டெக்னிக் எல்லாம் கமல்லாம் கற்றுக்கிச்சு பாருங்க, அந்த மாதிரிலாம் கற்றுக்க மாட்டேன். இப்போ கமல் வந்து இந்த படத்தில் விஸ்வரூபத்தில் வந்து குரான் படிப்பார், அப்படியே அச்சு பேசுகிறாமல் பேசுவார். அது டெடிக்கேஷனே வேறு. நான் நடிப்புக்கு மட்டும், கேரக்டருக்கு மட்டும் அந்த டெடிக்கேட்டடோடு நடிப்பேன். பட் இவர் மாதிரி எல்லாமே கற்றுக்க மாட்டேன். அவங்கவுங்க கேமராமேன் இருக்கார், அவர் பார்த்துக்குவார் அப்படின்னு விட்டுட்டு போயிடுவார். அதனால் திமுகவில் நான் ரொம்ப நெருங்குறேன்னு தெரிஞ்ச உடனே 10 வைக்கிறதுக்கு ஆளுங்க வராங்க. ரொம்ப மனக்கசப்பாக இருந்தது. நான் அம்மாக்கிட்ட நான் சேரத்துக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடியோ 1.5 வருஷத்துக்கு முன்னாடியோ ஒரு ஃபங்க்ஷனில் அவங்க முதலமைச்சர் நம்ம சினிமா ஆளுங்களுக்கு வந்தாங்க. அப்போ அந்த ஃபங்க்ஷனில் சொன்னேன் நான், போய் அவங்க காதில் நான் பேசுகிறதுக்கு நான் ஒரு ஆள். அப்போ பேசிவிட்டு அவங்க பக்கத்துலேயே இருக்கும்போது காதில் சொன்னேன், சார் அப்படிலாம் பேசக்கூடாது சார், யோ போய சொல்லிட்டு நான் பாட்டுக்கு பேசினேன். அம்மாவிட்ட போய் என்ன ரிவ்யூ சொல்லுங்கள், நான் உங்கள்கிட்ட வந்து சேரணும்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னேன், நான் சொல்லி அனுப்புகிறேன்னு சொன்னேன்.
திருப்பி அடுத்த மீட்டிங்கே 15 மே எடுத்த மீட்டிங்கு. அதில் எனக்கு வந்து பொசிஷன் கிடையாது, மேடையில் உட்கார்ற வேலை இல்லை. ஆனால் என்ன செஞ்சிட்டாங்க, நான் தான் மாஸ்டர் ஆஃப் செரிமனிஸு. ஸோ அப்போது ஒரு மைக் போட்டாங்க எனக்கு சைடில். அங்கே மைக் அங்கே தான் சார் நிற்கணும், நீங்கள் வேறு ஆளை பாடுறா, நீ சேரை போடுறா க்யூவில். வரிசையில் நான் சேரை போட்டு உட்காந்துட்டேன். அம்மா சொன்னாங்களா வேணான்னு நான் போய் கேட்கிட்டேன். அப்படி தான் அப்புறமா அப்படி அங்கே உட்காந்து தான் பேசினேன் நான். அப்போ ஒரு வாட்டி அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, இந்த நடிகர் சங்கம் கடனை தீர்க்கணுன்னு அவங்க காரில் ஏறிட்டாங்க. அந்த யூனிவர்சிட்டி ஆடிட்டோரியத்தில் பின்னாடி காரை கொண்டாந்துருவாங்க ஸ்டேஜ் அண்டு. அவங்க ஏற போகும்போது போலீஸ்லாம் தடன்னு ஓடி வந்தாங்க, அந்த செக்யூரிட்டி. அண்ணே உன்னை அம்மா கூப்பிட்றாங்கண்ணே. நான் பயந்துட்டேன். நான் என்னோட அரெஸ்ட் பண்ணுற மாதிரி திப்புன்னு வராங்களே. அதில் என்ன கேட்க போனேன். சொல்லுங்கள் மேடம், நீங்கள் டேட் கேட்டுகிட்டே இருக்கீங்க நடிகர் சங்கத்துக்கு, டெஃபினட்டாக நான் தரேன், இன்னொரு 1 மாதத்தில் தரேன் சொன்னாங்க. அதுக்குள்ளேயே ஆஃப்கோர்ஸ் நம்ம பேட் டைம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இல்லைன்னா அப்போவே கடன்லாம் தீர்த்துக்கலாம். ஆனால் அவங்க நினச்சிருந்தாங்கன்னா அது கடன் தீர்த்துருப்போம். அதில் டிஎம்கேயில் எந்த அளவுக்கு நல்ல மற்ற மரியாதையோடு இருந்தாலும் அதை விட ஒரு மடங்கு அதிகமாக இருந்தது என்ன ஏடிஎம்கேயில் எனக்கு மரியாதை கொடுத்தது. இத்தனைக்கு எங்கள் அப்பா தான் கலைஞர்னு பட்டம் கொடுத்தாரு. பட் அதெல்லாம் அவங்க எங்கேயும் மென்ஷன் பண்ணுறதே இல்லை திமுகவில். நான் மட்டும் மென்ஷன் பண்ணுவேன் மேடையில். ஈவன் டிஎம்கேயில் 2 வருஷம் இருக்கும்போது கூட சொன்னேன், எங்களுக்குள்ள உறவு என்ன இந்த கட்சியோட. அண்ட் அண்ணா அறிவாலயத்துக்கு நடிகன்லேருந்து ஃபஸ்ட்டு பணம் கொடுத்தது நான் தான், 5000 ரூபா. 1986-85 ஜூலை 25 அங்கே எங்கள் அப்பா சில தரப்பு வேலை கலைஞருக்கு கொடுத்தேன். ஃபஸ்ட்டு 5000 ரூபாய் நான் தான் கொடுத்தேன். அப்போ நாங்கள் ஆளுங்கட்சி இல்லை, திமுக ஆளுங்கட்சி இல்லை. விளையாட்டை பேசும்போது சொல்ல மாட்டோம், அண்ணா எழுத்தில் எனக்கு கூட பங்கு இருக்குடா அப்படி சொல்கிறோமா, இதை அங்கே போய் ஏற்றி விட்ருவாங்கன்னு நினைக்கிறேன். எதையாவது சொல்லி ஏற்றி விட்ருவாங்க. பட் அதெல்லாம் அவர் எடுத்துக்கிட்டாரா என்னன்னு தெரியாது. ஆனால் பொதுவாக அவருடைய இதே வேறுங்க. அவர் நம்மளை க்ளோஸ் பண்ணணும், வெளியே துரத்தணும்னு பிளான் பண்ணால் அது வேறு மாதிரி செஞ்சுருவார், மூவ் பண்ணிவிடுவார். இந்த இப்போ சேலத்தில் போட்டிக்கு வீரப்பணம் கொண்டாந்தார், வீரபாண்டி அறிமுகத்துக்கு வீரப்பணம் கொண்டாந்தார், சேலத்தை 2 ஆக்குனாங்க. அந்த மாதிரி கொண்டாடுவார் அவர். செஸ் மூவ் மாதிரி பண்ணுவார். ஸோ அதனால் அங்கேருந்து அம்மாக்கிட்ட வந்தோன்னே என்ன ஆயிடுச்சுன்னா, நமக்கு ஒரு சேஃப்டியாக இருக்குது. அண்ட் திடீர்னு அவங்க நம்மளை எம்எல்ஏ ஆக்குனது, இந்த கட்டடத்துக்குள்ளே வருவோமா நான் யோசித்த காலங்கள் உண்டு. டிஎம்கே பீரியடில் நான் போய் பெட்டிஷன் கொடுக்க போவேன் சபாநாயகர்கிட்ட. அப்போ அந்த கட்டடத்துக்குள்ளே போவேன். அப்போ சொல்லுவாங்க, அண்ணா நம்ம உள்ளே போய் உட்காரணும்னா ஒரு நாள் உட்காரலாம்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். அதாவது டிஎம்கேயில் நான் எம்எல்ஏ சீட்டு கேட்பேன்றதுக்கு சொல்லுவாங்க, அதெல்லாம் வேணாண்டாப்பா. திடீர்னு பார்த்தா அம்மா வந்து கூப்பிட்டு, அது ஒரு கதை, அது சொல்லியிருக்கேன் பல தடவை. அது எனக்கு வேணாம்மா, என்னோடய சீனியருங்க இருக்காங்க கொடுங்க, நான் சொல்கிறேன்னு இல்லைன்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பழக்கம் வந்தது. நான் புரட்சி தலைவர்கிட்ட எனக்கு பழக்கங்க பெருசாக இல்லைன்னா, சிறு வயசில் நல்லவன் வாழ்வான் டைமில் இங்கே தான் உட்காந்துருந்தார் 7 நாளைக்கு. இந்த ஃப்ரண்ட் ஹாலில் தான் 7 நாளும். எங்கள் அப்பா அங்கே தான் படுத்திருப்பார். எங்கள் அப்பா இவ்வளோ பெருசு சம்பாதிச்சார், இவ்வளோ பெரிய வீடை கட்டினார் ஒழிய அவர் ஒரு நல்ல ரூமில் தங்குறதோ படுக்கிறதோ கிடையாது. ரொம்ப சிம்பிளாக இந்த கார் நிற்கிறதுக்கு பக்கத்தில் இடம் இருக்குது, இப்போது இடம் இருக்குது, அங்கே தான் படுப்பார். அப்படி இல்லைன்னா இந்த ஹாலில் படுப்பார். அப்போ உடம்பு சொல்லாமல் படுத்திருக்காரு. எம்ஜிஆர் வந்து 7 நாள் கூட இருந்தார். அப்போ அவர் தேடி வரும்போது தான் தலைமை இடத்தை பற்றி பேசினது. நீங்கள் என்ன திருச்ச மையமாக கொண்டு இருக்கீங்கன்னு. நியாயமாக பார்த்தா ராமச்சந்திரா, தமிழ்நாட்டுக்கு திருச்சி தான் கேபிட்டலாக வரணும், ஏன்னா அதுதான் சென்ட்ரல் பிளேஸ் தமிழ்நாட்டுக்கு சொன்னார். அது சொன்னது உண்மை. பட் பிற்காலத்தில் எம்ஜிஆர் சொன்னது வந்து இவர் சொன்னதை வச்சு சொன்னதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். அவராக சொல்லியிருக்கலாம் எப்பயாவது. ஸோ அந்த மாதிரி புரட்சி தலைவரை அப்படி ஒரு ஓட்டி பார்த்துருக்கேன். அப்புறம் இன்டர் காலேஜ் காம்படிஷனில் நம்ம தான் எம்ஜிஆருக்கு அகேன்ஸ்டாக இருந்தோம். எங்கள் இந்த கான்ஸ்டேபிள் தேனாம்பட்டியில் இருக்கார் ஒருத்தர், லோகுன்னு. நான் எல்லாம் சைடில் நின்றுட்டு நாங்கள் தண்ணி அடிச்சுக்கிட்டு ஊற்றிக்கிட்டே இருந்தோம். ஏன்னா பெஸ்ட் ஆக்டர் வந்துருச்சு, பெஸ்ட்டு காலேஜ் வந்துருச்சு. அந்த குஷியில் எல்லோரும் ஜாலியாக இருந்தோம். அப்போ லோகு ஓடி வந்து, யோ என்னையா நீ யார் தெரியுமா வர ஃபங்க்ஷனுக்கு, சிஎம் வர்றார். தெளிஞ்சு போச்சு, சர்றன்னு இறங்கிடுச்சு எல்லாம். போச்சுடா சாமி, என்னடா இவர் வராரு இப்போ சொல்கிறாங்களேன்னு. இன்னும் வச்சுருக்கேன் அந்த ஃபோட்டோ, இனிமேல் தான் வைக்க போகிறேங்க. ஏன்னா பெருசு பண்ணிட்டேன் அந்த ஃபோட்டோவை. காலேஜில்
நான் பரிசு வாங்கும்போது அவர்கிட்ட தான் வாங்கும்போது சிறந்த நடிகர் வாங்கும்போது எல்லாம் கத்துறாங்க. அதே அவர் யார் தெரியுமா, அவர் யார் தெரியுமா, அவர் யார் தெரியுமான்னு. அப்படி இப்போ எம்ஆர் ராதா பிள்ளை அப்படின்னு இவங்கெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் எம்ஆர் ராதா சன் சார் அப்படியா. இந்த ட்ரிங்க் பண்ணதுனால தள்ளி தள்ளி நிற்கிற அவருக்கு பிடிக்காதுன்றது தெரியும். இன்னும் கூட அந்த ஃபோட்டோவில் எப்படி இருப்பேன்னா, ஓ எடுறா இன்னொரு ஃபோட்டோ எடுறா அப்படி சொல்லும் போது எடுத்துட்டான். அது இருக்குது இன்னும். அப்போ அவர் என்ன செஞ்சார்னா இப்படி பார்த்துட்டு உடம்பு பார்த்துங்க நல்லா இருங்கன்னு சொன்னார். அதுக்கு மேலே அவர் என்ன சொல்ல முடியும்? உங்கள் உடம்பு பார்த்துங்கன்னா ரொம்ப குடிக்காதுன்னு அர்த்தம். சரின்னு சொல்லிட்டு அதே தான் கலைஞரும் எனக்கு மட்டும் இல்லை, நானே விஜயமா சந்திரசேகர் எஸ்எஸ் சந்திரன் பாண்டியன் எல்லோரும் மூழ்கி இருந்து வெளியே வந்தோம் எங்கள் ஃபங்க்ஷன் செய்யும்போது திருச்சியில். அப்போவே அவர் உடலை பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னார். இந்த விஜயெலாம் சும்மா இருந்தான். அப்போ நான் சொன்னேன், என்ன சொன்னார் தெரியுமா, நம்மளை குடிக்காதுன்னு சொல்லியிருக்காரு ஞாபகம். எப்படியா சொன்னார் அப்படின்னா அதான் சொல்லுவார். அப்படின்னா உடலை பார்த்து கொள்ளுங்கள்னா அதுதான் லெவலு. இவர் என்ன செஞ்சார்னா எம்ஜிஆர்கிட்ட அடுத்தது நான் அவரை எம்ஜிஆரை பார்த்தது ஃப்ளைட்டில் பார்த்தேன். அது அஃப்கோர்ஸ் சொல்லியிருக்கேன். அவர் இறங்கினவுடனே அவர் எப்படியாவது பேசி ஆகணும்னு நினச்சேன். மெட்ராஸ் டு கோயம்புத்தூர் போகிற ஃப்ளைட்டு பெங்களூர் வழியாக தான் போகும். அவரோட எப்படியாவது பேசி ஆகணும். பார்க்கவும் இல்லையா நம்மளால். நான் நடிகர் சங்க தலைவர் ஆகிட்டேன். அப்போ டக்குன்னு என்ன செஞ்சேன், பெங்களூரில் நின்றுச்சு பாருங்கள், அவர் இறங்கலை, விறுவிறுன்னு போயிட்டேன் முன்னாடி. அப்போ தான் தெரியும் 10-15 எஸ்கார்ட்ஸ் ஏஞ்சாடிங்க. ஐயோ இவ்வளோ பேரும் அவங்க ஆளுங்க பொழுது. என் கூட வந்திருக்கான் குமார்னு என் மேக்கப் மேன். அவன் அண்ணன் வேணாண்ணே கெஞ்சிறான். அப்பட சொல்லி நான் போயிட்டேன். போய்ட்டு தலைவர் வணக்கம். மண்டூட்டி ராமச்சந்திரன் அம்மா ஜானகி அம்மா இருந்தாங்க. நான் ராதாரவி எம்ஆர் ராதா சார். நான் கூலிங் கிளாஸ் போட்டிருந்தேன். அவர் அப்போ ரொம்ப உடல்நிலை சரியில்லாதனார். அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டார். விடவே இல்லைங்க. 15 நிமிஷம் அங்கே நின்னது, 20 நிமிஷம் நின்று இருக்கும். 15 நிமிஷம் பிடிச்சிட்டே இருந்தார். பேசஞ்சர் ஏற ஆரம்பிச்சோன்னு தான் விட்டுட்டார். முடிஞ்சு போச்சு. அப்புறம் இறங்கும் போது சொன்னாங்க, சிஎம் இறங்கி போனதுக்கப்புறம் தான் நீங்கள் போக முடியும். பின் டோரை திறந்து விட்டாங்க. நான் போய் ஃப்ரண்ட்டில் நிற்கிறேன். அவர் அங்கே இருந்துக்கிட்டு என்கிட்ட இப்படி டாட்டா காமிச்சார் காரில். நம்ம இந்த கொசும் பிடிச்சோம். நம்மளை தான் பார்த்து டாட்டா காமிச்சாரா இல்லையா பார்க்கலான்னு கும்பிட்டார் பதிலுக்கு. அப்போ செருப்பல் அடிச்சிட்டாரு. சரி நான் உன்னை பார்த்தாட்டா சொல்கிறேன்னு சொல்லி அவரே வண்டியில் போயிட்டார். இன்னும் மறக்கவே முடியாதுங்க அந்த நிகழ்ச்சி. படிக்கட்டில் இறங்கினோன்னு ஒரு இன்ஸ்பெக்டர் வந்தார். இன்ஸ்பெக்டர் ஒரு கான்ஸ்டபிள் 2 பேர் வந்தாங்க. சார் உங்களுக்கு பந்தோபஸ்து போட சொல்லியிருக்காரு சிஎம். அந்த நேரத்துக்குள்ளே சொல்லியிருக்காரு. எப்போ சொன்னார்னே தெரியல. உங்களோட நாங்கள் வெளியே ஒரு 10,000 பேர் அவருக்காக வெயிட் பண்ணுறாங்க. நான் நினச்சிக்கிட்டேன், என்னை பார்த்தா நான் நூலாக ஆகிடுவாங்க. அப்படிங்களா? என்னை நிற்க வச்சுட்டாங்க. மற்ற பேசஞ்சர்ஸ்லாம் போகிறாங்க லக்கேஜ் எடுக்க. என்னை வெளியே விடவே இல்லை. அப்புறமா தான் என்னை கூப்பிட்டு போய் வண்டி ஏற்றி விட்டாங்க. போயிட்டேன். அந்த வண்டிங்கெலாம் போயிடுச்சு. அவர் போனோன்னா போயிடுச்சு. அதை என்னால் லைஃப்பில் மறக்கவே முடியாது. அவர்கிட்ட இருந்தது. பெருந்தலைவர் காமராஜர் என் கல்யாணத்துலேருந்து தலைமை எல்லாத்துக்கும் வந்திருக்காரு. பெருந்தலைவர் காமராஜர் ரொம்ப ரொம்ப நெருக்கம். எங்கள் ஐயாவுக்கும் ரொம்ப நெருக்கம். அது செங்கல்பட்டில் நரசிம்ம விலாஸ்ன்னு இருந்தது. அதுதான் ஃபஸ்ட்டு ஹைவேயில் ஹோட்டல் இருந்தது. பக்கத்துலேயே பெட்ரோல் பங்க்கு, அதுக்கு பின்னாடி வீடு வருது, நாடரையா வீடு. அங்கே தான் எங்கள் அப்பா போய் சாப்பிடுவார். அப்படி நின்றுட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா பெருந்தலைவர் வந்துட்டார். அங்கே பெருந்தலைவர் நான் டப்புன்னு எங்கள் அப்பா ஏஞ்சிட்டார். இல்லை அதான் வண்டியை பார்த்தேன்னே, அதனால தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த நாடகத்துக்கு 67 எலெக்ஷனுக்கு, அந்த எலெக்ஷனுக்கு நீ நாடகம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு செக்கு பிளாங்க் செக்கு கொடுக்குறேன், உனக்கு என்ன செலவாகுதோ அதை போட்டுக்க. அதெல்லாம் வேணாங்க ஐயா, நான் ஃப்ரீயாக பண்ணுறேன். அதில் தான் கிருஷ்ணா ஹாலில் பண்ணது ஒரு நாடகம், தஞ்சாவூர் கிருஷ்ணா ஹாலில். அது மாதிரி பெருந்தலைவரோடு ரொம்ப பழக்கம். எங்கள் அக்கா போய் அங்கேருந்து வந்தவுடனே அமெரிக்காவிலேருந்து வந்தான். அவன் அமெரிக்காவில் பிறந்தவன் சங்கர்னு. ஐ வாண்ட் டு சி காமராஜ்னு சொன்னான். எங்கள் அப்பாட்ட காமராஜ் கார் எடுத்துட்டார். அடுத்த நாள் கார் எடுத்துட்டு அப்பாயின்மெண்ட்லாம் கேட்கல, நேராக வீட்டுக்குள்ளே போயிட்டார். அப்படியே வருவா கத்திக்கிட்டே போனார். அந்த பிஎம் மாதிரி கூட இருக்கார், சமையல்லாம் பார்த்துக்குவார். எங்கே இருக்கார் தலைவர், எல்லாம் கலெக்டர் அவன் இவன் உட்காந்துருக்கான்.
அங்கே இருக்காரா தலைவரே போயிட்டார் உள்ள. அப்போ போனவுடனே என்னங்கண்ணே வந்துட்டார் இவர், சட்டையை மாட்டிக்கிட்டு வந்துட்டார். இல்லை என் பேர் அமெரிக்காவிலேருந்து வந்துருக்கேன். அவன் காமராஜ் பார்க்கணுன்னு கேட்டுகிட்டே இருக்கான். ஏய் காமராஜ் அப்படியே பார்த்தான் அவன். அதாவது குழந்தை வந்து மடியில் எடுத்து வச்சுட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் அந்த மாதிரிலாம் கிடையாது அவர். அவருக்கு கொஞ்சம் வித்தியாசம் இல்லை, அவருக்கு தெரியாது அதெல்லாம். நாங்கள் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டா உண்டு, அதுக்கு வேணான்னு சொல்கிறதில்ல. பார்த்துக்கிட்டே இருந்துட்டு பார்த்துட்டியா எஸ், அப்போ நான் இங்கிலீஷ் சொல்கிறதுக்கு வெல் ஸ்டார்ட் ஓகேன்னு சொன்னேன். சரி நான் புறப்படுறேன். இல்லை அவர் வேறு என்னன்னு கேட்குறாரு, வேறு என்ன வேணும்னு கேட்குறாரு. எது பையன் பார்க்கணும் அதனால தான் வந்தேன். இவ்வளோ சாதாரணமாக போய் பெருந்தலைவர் காமராஜரை பார்க்கலாம். அதே மாதிரி தான் கலைஞர்கிட்ட என்னுடைய காலம் வரைக்கும் சொல்கிறேன். கீழே சண்முகநாதன்கிட்ட சொல்லுவேன், ஆனால் நான் வந்திருக்கேன், நான் எதுக்கு வந்திருக்கேன்னு கேட்பார். என் மேலே போய் பார்த்த உடனே வணக்கம் சொல்லுவார், காஃபி கொடுப்பாங்க. எதுக்கு வந்திருக்கேன்னு கேட்பார். ஒன்றும் இல்லைங்க, சும்மா பார்த்துட்டு போகலான்னு வந்தேன், உங்களை பார்க்கணும், பார்த்துட்டு வரேங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டு. அந்த மாதிரி ஒரு தொடர்பு இருந்தது. அவரோட உங்களால் மறக்க முடியாத ஒரு நினைவுன்னா எதை சொல்லுங்கள்? மறக்க முடியாத நினைவு எவ்வளோ இருக்குங்க. கீழே வெயிட் பண்ணேன், ஷூட்டிங் வேறு போகணும். நான் கோபாலபுரத்துக்கு போயிட்டேன், சண்முகநாதன் சொல்லிட்டேன். 3/4 மணி நேரம் ஆச்சு, கூப்பிடவே இல்லை. சரி பிறகு ஏந்திரிச்சேன், பரப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். சத்தியபூர்வமாக சொல்கிறேன், இந்த பொட்டு எடுத்து இந்த பொட்டு வைக்கிறதுக்குள்ளே அவர் ஃபோன் வரலன்னா திமுக வெளியே போயிடலாம் போட சுட்டு வச்சேன். வைக்கிறதுக்குள்ளே ஃபோன் அடிச்சது, லேண்ட்லைன். அப்போ எடுத்தேன், என்னங்க அதான் பேசுகிறேன். யாருமா வந்துட்டு போயிட்டியாமே, வாயான்னு சொல்லிட்டார். போவாங்க அவர்கிட்ட நான் வந்து நாய்க்குட்டி மாதிரிங்க. என்னை ஒரு வாட்டி சத்தம் போட்டார். ஒரு மறக்க முடியாத நிகழ்ச்சி, பெரிய மறக்க முடியாத நிகழ்ச்சி. கச்சாமச்சான்னு பேசிக்கிட்டே இருந்தார். அப்போ சொல்லிட்டு கீழே வந்துட்டேன், நான் வரேங்க சொல்லிட்டு வந்துட்டேன். கீழே வந்து நிற்கிறேன். கீழே சத்தியமாக வரும்போது நேரம் எம்ஜிஆர் தோட்டத்துக்கு போகணும். அந்தளவுக்கு கோவம் எனக்கு. அதான் அந்த அவசரப்பட்டு கோவப்படுவேன். தப்பாக இருக்கலாம், ரைட்டாக இருக்கலாம், எடுக்கிற முடிவு தான். உடனே சண்முகநாதனை ரவி உன்னை கூப்பிட்றாரு. அப்போ உடனே மேலே போனேன், இப்படி தொட்டு என்னையா கோவமாக போகிறேன், அப்படியே நாய்க்குட்டி மாதிரி ஆயிட்டேன். அது மாதிரி அவர் ஒரு தகப்பன் மகன் மாதிரி தான் நாங்கள் பழகினது அவர்கிட்ட. அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் இப்போ அதிமுகவில் வந்து நல்ல அம்மா வந்து ரொம்ப எப்போவும் நமக்கு வந்து அவங்க வந்து ஒரு எது வேணாலும் இருக்கலாம். அவங்கள பற்றி அவங்க நமக்கு கடவுள் தான். ஏன்னா அந்தம்மா வந்து நம்மளை கோட்டையிலே வேறு உட்கார வச்சுது, ஒன்றும் இல்லாதவனை. இப்போ எனக்கு தெரியும் கோட்டை என்னென்ன பேசணும், அதெல்லாம் மறக்க முடியாத நிகழ்ச்சி. அந்த அம்மாவோட நிறைய, அதாவது சாத்தாங்குளம் தேர்தலப்போ டிடிவி தினகரன் தான் இன்சார்ஜ், எப்படி சைதாப்பேட்டையில் இன்சார்ஜோ அது மாதிரி. இப்போ எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, ஆனால் நான் 2 நாள் போயிட்டு வந்துடுறேன். சரி போயிட்டு வாங்க, டூரை கட் பண்ணிட்டு நான் போகிறேன். அம்மாவும் டூர் அடிக்கிறாங்க அந்த டைமில். நான் போயிட்டேன், மெட்ராஸ் போயிட்டு நைட்டாக வந்து எங்கள் அம்மாவை பார்த்துட்டு அடுத்த நாள் இம்மிடியட்டாக புறப்பட்டேன். அப்படியே தூக்கம் என்பது ரொம்ப கஷ்டம். எங்கள் அம்மா ஓகே நார்மல் ஆகிட்டாங்க, நான் போயிட்டேன். ஏன்னா எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டு போனேன், அம்மா புறப்பட்டேம்மான்னு. போயிட்டு விடான்னு சொல்லிட்டாங்க. புறப்பட்டேன். போகும்போது அந்த மதுரையிலேருந்து தூத்துக்குடி போகிற ரோட்டில் திரும்புகிறோம். அது திரும்ப நேரத்தில் 2 ரவுண்டு அடிச்சுட்டு போகலாம். அப்போ சொன்னேன், வேணாம், திடீர்னு இந்த அம்மா எதிர்க்க அந்த முடிச்சுட்டு வரும்போது நம்ம மாட்டிக்கிட்டோன்னு வச்சுக்க, எதுவோ கூப்பிட்டு பேசிச்சின்னு வச்சுக்க, என்ன செய்கிறது, இதே சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஏகமானதாக அது வேணான்னு சொல்லியாச்சு. அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம், படுத்துக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டோம் திருச்செந்தூர். எப்படி இருந்தாலும் சாயந்தரம் 4 மணிக்கு தானே கேம்பெயினிங்க. அங்கே போனால் வீரபாண்டின்னு ஒரு கேட் வரும் திருச்செந்தூருக்கு முன்னாடி. அங்கே போலீஸ் நின்றுட்டு எங்கள் வண்டியை நிறுத்த சொன்னான். என்னன்னு கேட்க சொல்கிறேன், சிஎம் ரிட்டர்ன் வராங்க. நான் சொன்னேன், போதுமா சொல்லிட்டு. ஆனால் அந்த அம்மா வரும்போது நம்ம வண்டி உள்ளே உட்காந்தா மரியாதை இல்லை. எதிர்க்க கேட்டுக்கு எதிர்க்க நிறுத்திட்டான் அந்த டிரைவர் முத்து.
நான் இறங்கி நிற்கிறேன், நானும் வெங்கட் நிற்கிறோம். வெங்கட் வந்து அம்மாகிட்ட இருந்தவன் தான், அம்மா தான் என்னை சேர்த்து விட்டாங்க. அப்படியே நிற்கிறோம். நிற்கும்போது எதிர்க்க வராங்க அந்த அம்மா கார். ஸ்பீட் பிரேக்கரில் முள்ளமாக நிற்கும், தண்டவாளத்தில் முள்ளமாக ஏறி இறங்கும். இந்த தண்டவாளத்தில் ஏறும்போது லைட்டு என் மூஞ்சில் அடிச்சுட்டு போகுது போல இருக்குது. அப்படி திரும்பணுன்னு சரக்குன்னு ஒரு பிரேக் பண்ணி கண்ணடியாக இருக்கு. ரவி வாங்க சொன்னாங்க. அம்மா என்னம்மா, ஏன் இங்கே நிற்கிறீங்க? இல்லைங்க எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால் மெட்ராஸ் போய்ட்டு வரும். ஏன் காரில் போனீங்க, ஏன் ஃப்ளைட்டில் போனால் என்ன? இல்லை ரைட்டுமா, போயிட்டு வந்துட்டோம்மா, முடிஞ்சு போச்சு. எப்படி இருக்குது சத்தங்களம்? நமக்கு வெற்றி வந்துடும்மா. சரி. பின்னாடி சசிகலாமா உட்காந்தாங்க. வணக்கம் சொல்லிட்டு வந்த வண்டி போச்சு. இந்த வண்டி நின்று என்னை கேட்டாங்கல்ல, பின்னாடி வந்த 150 வண்டி எனக்கு வணக்கம். ஏதோ பெரிய பதவி கொடுத்துட்டாங்க போல இருக்கு, எனக்கு ஏதோ ஆயிடுச்சு போல இருக்கு. வளரானே வணக்கண்ணே. இப்போ சொன்னால் சிரிப்பாக இருக்குது எனக்கு. அதே நிகழ்ச்சி அம்மா எப்போயுமே எம்ஜிஆர் பிறந்தநாள், தலைவர் பிறந்தநாள், கட்சி ஆரம்பித்த நாள், இந்த 2 நாளும் வருவாங்க தலைமை கழகம். அப்போ எல்லாருமே அங்கே ஆஜராகும். நம்ம சினிமாக்காரனாச்சு, அது ஒரு நிக்னேக் ஐடியா போட்டேன். முதல் தடவை ஒரு தடவை மட்டும்தான் வந்த உடனே என்னை மேலே அனுப்பிச்சி விட்டாங்க. மாலிங்க இந்த படிக்கட்டில் ஏறி மேலே போய் நின்ட்டேன். அம்மா வந்து போட்டாங்க. அப்புறமா இறங்கவே முடியாது, அம்மா இறங்கினா தான் முடியும். ஸோ தீர்மானம் பண்ணேன், இனிமேல் வேணாண்டான்னு. வண்டியை போய் நிறுத்திட்டு நடந்து அது உள்ளே போய் கேட்டான நிற்போம். இறங்கி நடந்து உள்ளே போய் அந்த டோர் இருக்குது, அந்த கிரவுண்டு முடிஞ்ச உடனே டோர் இருக்குது, மாலி ஏறுவாங்க அம்மா. அந்த இடத்துல போய் நின்றுடுவேன். கலர் சட்டை போடுவேன், பச்சை சட்டை, சிகப்பு சட்டை போடுவேன் வேணும்னே. ஆனால் அவங்க அங்கே எல்லாம் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு ஸ்வீட்டு கொடுத்துட்டு அப்படியே இறங்கி அப்படியே போயிடுவாங்க. நான் அப்படியே கும்பிட்டு தான் இருக்கணும், அவ்வளோதான், போயிடுவாங்க. இப்படியே இருந்தது. திடீர்னு ஒரு நாள் என்ன செஞ்சாங்கன்னா, முடிச்சுட்டு எம்ஜிஆர் சிலைக்கு, தலைவர் சிலைக்கு மாலையை போட்டுட்டு கீழே வந்தாங்க அம்மா. கீழே வரும்போது அப்படியே என்ன பார்த்தாங்க. என்ன ரவி எப்படி இருக்கீங்க, ஏன் இங்கே நிற்கிறீங்க? எல்லாம் கூட்டுறோம் அப்படி சொல்கிறதுக்குள்ளே அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க, மேலே போயிட்டாங்க. எல்லோரும் ஓடுறாங்க திப்பு. ஏன்னா அந்த மாதிரி லிஃப்ட்டில் போயிடுவாங்க, இவங்க அதுக்குள்ளேயே ஓடணும். இவங்க ஓடினாங்க, நான் எல்லோரும் ஓடினவங்க எல்லாரையும் பார்த்தேங்க. நான் எல்லாம் ஒன்றும் சொல்லக்கூடாது. எல்லோரும் போய்ட்டு திருப்பி வரும்போது லிஃப்ட்டில் இறங்குறாங்க. அதுக்குள்ளே துப்புன்னு கீழே இறங்கி இவங்க எல்லாம் வரிசையாக நின்று கும்பிட்றாங்க எல்லோரும். அப்போ வந்து அம்மா வரும்போது ஏறவே சொல்லி திரும்பினாங்க. அவ்வளோதான். பக்கத்துலேருந்து பூரா திருச்சி ஓடிட்டான். ஏன் எப்பயுமே இங்கேயே நிற்கிறீங்க, நான் உங்களை ஆரம்பத்துலேருந்து பார்க்குறேன். இல்லைங்க மேடம், அங்கே வந்து நான் கூட்டம் நெரிசிக்கிறாங்க என்ன, அதனால தான் எனக்கு ஒத்து வரல மேடம். அப்படியே ஆமாம், இவனுங்க எப்பவுமே அப்படி தான் இருப்பாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் சொன்னாங்க. எல்லாரும் இந்த கும்பிட்றவங்களை பற்றி சொன்னார் ஒரு வார்த்தை, அதை நான் சொல்லக்கூடாது. சொல்லிவிட்டு அப்புறம் எப்படி எல்லா வீட்டில் நல்லா இருக்காங்களா, இது கொஞ்சம் நேரம் டைம் எடுத்துக்கிறாங்க பேசுகிறதுக்கு. பேசிட்டு வரேன் ரவி வரேன், சரிங்கம்மா போயிட்டாங்க. இந்த டைம் எடுத்தாங்கல்ல, எல்லோரும் என்ன கும்பிட்றாங்க. என்ன பேசினாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. திட்டினாங்களா வாழ்த்துனாங்களான்னு கூட தெரியாது. எல்லோரும் அவங்கள அப்புறம் அவ்வளோதான். இனிமேல் இது எப்படின்னா, சங்கராச்சாரியார் நான் நடிகர் சங்கத்தை கூப்பிட்டுருந்தேன். இப்போ 2ஆம் அவர் இப்போ இருக்கிறாரு தலைமை, அவரை கூப்பிட்டுருந்தேன் கோவிலுக்கு. அவர் தானே தகுடு வச்சு கொடுத்தாரு எங்களுக்கு கோவில் கட்டுறதுக்கு, அதனால் நீங்கள் வரணும்னு சொல்லிட்டு வந்தார். நான் எதுக்கு அதை செஞ்சேன்னு அப்புறமா சொல்கிறேன். எல்லாம் பின்னாடி இது வந்தாங்க. பின்னாடி தெருவில் இருக்கிறவங்களெல்லாம் உள்ளே வந்துட்டாங்க பார்க்குறதுக்கு, அலோவ் பண்ணிட்டோம். பட் அவர் யாரும் தொடக்கூடாது அதெல்லாம் சொன்னாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க, அதெல்லாம் இவங்களாம் க்ரியேட் பண்ணது. நான் பக்கத்தில் தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தேன். சாமி வந்தீங்க இவ்வளோ தூரம், ஆஃபீஸுக்கு கொஞ்சம் காலை வச்சுட்டு போங்கன்னு இப்படி தான் திருப்பி விட்டுங்க. கையை பிடிச்சி கூப்பிட்டேன் படிக்கட்டில். அவர் மேலே வந்து பார்த்துட்டு கீழே வந்தார், வந்து உட்காந்தார். எல்லாம் முடிச்சுட்டு அவர் போயிட்டார். அவர் என் பக்கத்தில் எல்லாம் உட்காந்துருந்தார். நான் தொட்டுட்டு இல்லை அவரை. எல்லோரும் என்ன தொட்டு கும்பிட்டாங்க, சத்தியமாக சொல்லுவேன். ஏன்னா பின்னாடி இருக்கிற வீட்டில் இருக்கிறவங்க பூரா நடிகர் சங்கத்து மேலே கேஸ் போட்டவங்க, எல்லாருக்கும் கேஸ் போட்டிருக்காங்க. இந்த கல்யாணம் ஆனோடனே இலையை போடுறாங்க பின்னாடி, அதை போட்டு நியூசன்ஸ் கேஸ், நிறைய கேஸ், எல்லா கேஸும் வாபஸ். அவர் வந்து போனோடனே ஒரு விதத்தில் நல்லதாக போச்சுடாப்பா நினச்சிட்டு. ஆனால் நான் பண்ணது அது ஒரு காரணம்னு கூட சொல்லலாம்.
என்ன ஒரே ஒரு கண்டிஷன்னா அவர்கிட்ட போவேன், என்னை சும்மா க்யூவில் உட்கார வச்சா அந்த மஜித் அண்ணன் தான் என்னை கூப்பிட்டு போனார். அவர் என்ன பாடகர் இல்லையா, அதனால் அவர் கூப்பிட்டு போனார். இத்தனைக்கும் முஸ்லீம், அவருக்கு என்ன மரியாதை இருக்குது அது மடத்தில், பெரிய மரியாதை. அதனால் அவர் கூப்பிட்டு போனதுனால நாங்கள் போயிட்டு உட்காந்துட்டோம். பக்கத்துலேயே உட்கார வச்சு குங்குமம்லாம் கொடுத்தாரு. இவங்க வெளியே சொல்கிறதே வேறுங்க. ஏன் இப்போ சோஷியல் டிஸ்டன்சிங் சொன்னாங்கண்ணே, தூரமாக தான் நினைக்கணும், ஏன் இப்போ திட்ட வேண்டியது தானே எல்லாரையுமே? அப்படி கிடையாது, அவர் எல்லாரோடையும் நல்லது. அதனால் எனக்கு எல்லாரோடையுமே நெருங்கின பழக்கம் உண்டு. புரட்சி பெருந்தலைவர் காமராஜர் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க, 2-3 தடவை வந்திருக்காரு. அதனால் நான் ஃபோட்டோலாம் எடுத்திருக்கேன், இருக்குது சிறு வயசு ஃபோட்டோ இதெல்லாம் இருக்குது. இவ்வளோ அட்டாச்மெண்ட்டோடு உங்களோட கலைஞர் இருந்திருக்காரு. ஆனாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு வெளியில் வரணும்னு இல்லைங்க, ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதை நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா நான் ரொம்ப சுயம்பாக வந்தவங்க. என்னை போயிட்டு நான் எதுவோ வந்துடுவேன்னு நினச்சிக்கிட்டு பண்ணால் அதை இப்போ சொன்னால் இல்லாதது போல் அதை சொல்கிறான்னான்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை, இவன் இருந்தால் வளர முடியாதோ. ஏன்னா நான் பேசுவேன்ல, நல்ல கூட்டம் வரும் எனக்கு. அது ஒரு மாதிரியா யோசித்தாங்க. சரி வேணாம், எதுக்கு நமக்கு மனசு சங்கடம், பெஸ்ட்டு வெளியே போயிடலான்னு போயிட்டேன். வெளியே வந்துட்டேன்றது தெரிஞ்சு ஸ்மெல் பண்ணித்தான் ஏடிஎம்கேலேருந்து கால் வந்தது. கால் வந்தோன்னு அம்மாகிட்ட பேசினேன். நைட்டு 2 மணிக்கு விடிய காலையில் பேசினாங்க என்கிட்ட. நீங்கள் எஸ்எஸ் சந்திரன் வராரு, நான் வரேன், நீங்கள் வரீங்களா? ஆமாம் நான் வரேன். அடுத்த நாள் காலையில் நடராஜன் சார் கூப்பிட்டு விட்டார். போனால் ஃப்ளைட் டிக்கெட் ரெடி, அப்படியே லக்கேஜ் மாதிரி தூக்கி விட்டார். நான் ஒன்று நாங்கள் 2 பேரும் தானு சார்கிட்ட மட்டும் போய் சொல்லிட்டு போனோம். தானு சார் ஏடிஎம்கே போய் சேர போகிறோம். இது யார்கிட்டையுமே சொல்லலை, இப்போ தான் சொல்லிட்டேனே. ராஜ் டிவிக்காரங்க மட்டும் என்னை ஏர்போர்ட்லேயே வந்து பிடிச்சாங்க. நான் எப்படி போகிறேன் வரேன்னு கூட ரொம்ப பேருக்கு தெரியாது. இங்கேருந்து போகல, வீட்டுக்கு முன்னாடி வேறு ஒரு 10 பேர் டிஎம்கே ஆளுங்க நின்றுட்டாங்க. நான் ஒரு போல தெரிஞ்சு போச்சு. நான் போகலடான்னு சொன்னேன், வெறுங்கை வச்சுட்டு முக்கில் காரை நிறுத்திட்டு ஏறி ஓடிட்டேன். அது என்னென்ன, எனக்கு வந்து இந்த நான் மனசார பழகிறேன், மனசார இருக்கிறேன். என்னை வந்து அவமானப்படுத்தணும், இல்லைன்னா என்னை கொஞ்சம் தட்டி வைக்கணும் அப்படிலாம் நினச்சா சுயம்பாக வந்தவன் நான் யாரையுமே பணம் கேட்டதில்லை, பதவி கேட்டதில்லை. ஸோ அவங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் இருப்பேன். நான் திமுகவில் கேட்டிருந்தேன்னா, தலைவர்கிட்ட கேட்டிருந்தேன்னா எனக்கு அப்போவே நான் மினிஸ்டர் கூட ஆக்கியிருப்பார், சொல்ல முடியாது. ஏன் அவ்வளோ ஒரு அம்மா எம்எல்ஏ ஆக்கினாங்க என்ன, நீங்கள் ஏன் இன்ஃபர்மேஷன் மினிஸ்டர் ஆகலான்னு கேட்கலாமில்ல? கேட்க மாட்டேன். அவங்களே எம்எல்ஏ ஆக்கினாங்க, நான் அதவே வேணான்னு சொன்னேன். அது மாதிரி அப்படி இருக்கும்போது ஒரு பெரிய ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சு. தலைவர் வந்து அதை செய்யக்கூடாது, அந்த ஒரு கவலை அப்படியே வெளியே போகணுன்னு நான் தீர்மானம் பண்ணிட்டேன். இது 1 வருஷமாக நடக்குது இந்த போராட்டம் எனக்கு மனசுக்குள்ளே. பட் இது அவர் ஸ்மெல் பண்ணிட்டார். அவனுக்கு என்னமோ பிடிக்கல. என்ன எப்பயாவது பார்த்து கேட்பார். அது மாதிரி இந்த கலைவாணர் ஃபங்க்ஷனில் கூப்பிட்றதில்ல என்ன, அது தெரிஞ்சு போச்சு. பட் அம்மாக்கிட்ட எப்படின்னா, கடைசி டைமில் இந்த 4 வருஷம் பீரியடில் எம்எல்ஏவாக இருக்கும்போது எங்கள் அம்மா சாவுக்கு அவங்க வரலன்னு எனக்கு ஒரு கோபம் இருந்தது. எவ்வளோ சொல்லியும் வரல. அதனால் கட்சி அதுன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன். வேறு எந்த கட்சிக்கும் போகிறதா இல்லை, அப்படியே விட்டுட்டேன் கம்முன்னு. திடீர்னு ஒரு நாள் மிடாஸ் மோகனன் தான் வந்து அம்மா உங்களை வர சொன்னாங்கன்னு சொன்னேன். நான் வரலைங்க, விட்டுருங்க, போதும், நான் வந்து நான் என்னத்தை செய்ய போகிறேன். இல்லை உங்களுக்கு வந்து துணை கொள்கை பரப்பு செயலாளர் பதவி, ஏங்க நான் என்னமோ பதவி அலைகிற மாதிரி சொல்கிறேன். நான் வரலன்னு சொல்கிறேன், எனக்கு மரியாதை தாங்க. நான் என்ன தப்பு பண்ணேன், நான் ஒரு எம்எல்ஏ தானே, என்ன தப்பு பண்ணேன், இன்ஸ்ட்ரக்ஷன் ராங்காக வருதே அப்படின்னு சொல்லி பேசினேன். அப்புறமா கூப்பிட்டாங்க. அப்புறமா நான் போய் அம்மாவை போய் பார்த்தவுடனே கார்டு கொடுக்கும்போது சொன்னாங்க, இல்லைம்மா என்கிட்ட ஏற்கனவே இருக்குமா கார்டுன்னு சொன்னேன். இல்லை இது ரினியூவல் தான், இருந்தாங்க பிடிங்க சொல்லிட்டு சில இதெல்லாம் சொன்னாங்க. என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் கொட்டிட்டேன் நான். சரி உங்களுக்கு தனியாக நம்பர் தான், ராமலிங்கம் கிட்ட பேசுங்க, அதெல்லாம் நடக்கலை பின்னாடின்னு வச்சுங்க. ஏன்னா அம்மா இறந்தவுடனே எனக்கு பிடிப்பில்லைங்க. ஏன்னா சண்டை போட்டுக்காதீங்கன்னு சன் டிவியில் நான் சொன்னேன். ஃபஸ்ட்டு பேட்டி நான் தாங்க கொடுத்தேன், வெளியவே ராஜாஜி ஆளுக்கு வெளியவே கொடுத்தேன். அதே மாதிரி சண்டை வந்தது. அதில் போய் நம்ம போய் நின்றுக்கிட்டு நான் இந்த பக்கமாக அந்த பக்கமெல்லாம் சொல்லக்கூடாது. நான் ஏடிஎம்கே அம்மாவை வச்சு தான் இருந்தது, அதனால் நான் ஒன்றுமே பேசலைங்க. அப்போ சந்திரசேகர் கல்யாணத்துக்கு போகும்போது, பழனியில் போகும்போது, ஏன்னா அவன் கல்யாணம் நான் பண்ணி வச்சுது.
சந்திரசேகருக்கு திருமணம் வந்து நானும் எஸ்எஸ் சந்திரன் தான் இருந்தோம், நடத்தி வச்சோம். ரிசப்ஷன்லேருந்து சொல்கிறேன். அது மாதிரி இருக்கும்போது அவன் என்ன செஞ்சான், என் பொண்ணு கல்யாணம் நீ வந்தாகணும், என்னடா நான் வரப்பார், எனக்கு தெரியும் அவன் தம்பி ஸ்டாலின் வச்சு தான் நடத்துவார். சரி போனேன். போகும்போது நான் என்ன செஞ்சேன்னா, இன்றைக்கி வந்து தகுதி வந்து முதலமைச்சராகிற தகுதி வந்து ஸ்டாலினுக்கு கண்டிப்பாக உண்டு, அதை நம்ம உண்மையை மறைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். இது என்ன நினச்சிட்டாங்கன்னா, நான் திமுகவில் சேர்ந்துட்டேன்னு நினச்சிட்டு அதுலேருந்து கரையா மாதிரி அறிக்க ஆரம்பிச்சிட்டேன். மீட்டிங் போட்டு நான் நல்லா பேசுவேன். நான் ஒரு மணி நேரம் எல்லோரும் என்னை பாராட்டினவங்க தான், இப்போ பாராட்ட மாட்டாங்க, இப்போ பேச மாட்டாங்க. என்ன சொல்லிட்டோம்னா தொல்லையாச்சிட்டாங்க. அதனால் பார்த்தேன், இனிமேல் நமக்கு ஒரு மரியாதை இல்லாத இடத்துல இருந்து பிரயோஜனம் இல்லைங்க. ஏன்னா தற்காலிகமாக நீக்கிறாங்கன்னு சொன்னோன்னே எனக்கு கோவம் வந்துருச்சு. திமுகலாம் எங்கள் குடும்பத்தில் எங்கள் ஐயா, எங்கள் பெருமையாக நான் சொல்கிறேன்னா எங்கள் குடும்பம் தான் திமுக, அப்படி இருந்தது இல்லை. எங்கள் ஐயா இல்லைன்னா திமுகன்றது கலைஞர்ன்ற ஒரு பேர் வந்திருக்காரு. அப்படி அவ்வளோ தூரம் ஈடுபாடோடு இருந்த ஒரு குடும்பத்தில் என்னை ஒரு வார்த்தை கூட கேட்கல, தற்காலிகமாக நீக்கிட்டோன்னு சொல்லி ஸ்டேட்டஸ் சொன்னாங்க. சரி ரைட். இது 1 இயராக என்னை வந்து பொன்னர் தான் காரணம். நான் பிஜேபிக்கு போனதுக்கு காரணம். அவரையே எனக்கு பிடிக்கும்னா காமராஜர் மாதிரியே இருப்பார், சாஃப்ட் ஸ்போக்கனு, அவரை மாதிரியே கடுகடுப்பு எல்லாம் இருக்குது அவர்கிட்ட. அவர் தான் காரணம். நீங்கள் வாங்க பிஜேபிக்கு வாங்க. நான் சொன்னேன், மரியாதையாக நடத்துவீங்களான்னு கேட்டேன். பணம் காசு வாங்கலேன்னு. நான் இன்னும் மோடியை பார்த்ததே ஏர்போர்ட்டில் தானே பார்த்தேன். அவர் வந்து அவர் போகும்போது பார்த்தேன். அப்போ தான் எங்களை கூப்பிட்டுருந்தாங்க, அந்த ப்ரோட்டோக்கால் இருக்குது. நான் அதெல்லாம் விட்டுட்டேன். இப்போ சொன்னால் ஒர்க் பண்ணுறேன். ஒர்க்கிங் ஸ்டைல் வந்து கொஞ்சம் இவங்களுக்கு தெரியாமல் இருந்தது, அதெல்லாம் நான் சொன்னேன். ஒர்க் பண்ணேன், எலெக்ஷனில் ஒர்க் பண்ணேன். நீங்கள் திமுகவில் இருந்தீங்க, அதிமுகவுக்கு போனீங்க, அதுக்கப்புறம் இப்போ பிஜேபியில் இருக்கீங்க. உங்களுடைய நெருங்கிய நண்பரான விஜயகாந்த் ஒரு கட்சி வச்சுருக்காரு. அவருடைய கட்சியில் இணைந்து ஏன் அவருடைய அவரு, நீ சொல்கிறது நல்ல கேள்வின்னு. அவன் கட்சி ஆரம்பிக்கும் போதே என்னெல்லாம் கூப்பிட்டுருந்தான்னா ஒருவேளை நான் போயிருப்பேன் அவனோட. ஏன்னா நாங்கள் நண்பர்கள் ரொம்ப. பட் அதுக்கப்புறமா பிரேமலதா கையில் போச்சு பாருங்கள் சாவி, அப்போ அவங்க நம்மளை நிறுத்திடுவாங்க. அந்த மாதிரி அது இருக்காது நமக்கு. அதாவது நடிகன்ற விஜயகாந்த் அவர் கூட, அது எம்ஜிஆர்னா சூப்பர் ஹீரோ இருந்தார். நம்பிக்கையை கூடவே நடிகர்கள்லாம் வச்சுருந்தார். ஐஸ்வர்யவேலனை வச்சுருந்தார், கவர்ச்சி வில்லங்க அண்ணன் இருந்தார், ஜெயலலிதாமா இருந்தாங்க, எல்லோரும் இருந்தாங்க. நடிகர்கள் எல்லாரையும் வச்சுருந்தார். நமக்கு மீறின பாப்புலாரிட்டி இல்லைன்னு அவருக்கு தெரியும். ஆனால் இவர் இங்கே என்ன செய்வாங்கன்னா, நடிகர் இருக்கிற இடத்துல இன்னொரு நடிகர் எதுக்குன்ற மாதிரி நினச்சிக்கிட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வச்சாங்க. இப்போ கூட ஒன்றும் இல்லை, பார்க்கறதுக்காக கேட்டேன். சொல்லி எப்படி 2 வாரம் இருக்கும் சிங்காரத்துக்கிட்ட சொல்லி, நம்ம இடம் எப்போனாலும் போகலான்னு. முடியாதுடா, முந்தி மாதிரி இல்லைடா அப்படின்னு சொன்னேன். அவன் கேட்காம அடம் பிடிச்சான். சரி கேளு, எனக்கு அவரை பார்க்கணுன்னு ஆசை, அவ்வளோதான். சந்திக்க முடியலையா அவங்களால? சந்திக்க முடியலையே, சந்திக்க விட மாட்டாங்க. கேட்டால் உடம்பு சரியில்லைன்னு சொல்லுவாங்க. ஸ்டாலின் அது முதலமைச்சர் வராருன்னு உட்காந்து பார்த்தார்ல, அது மட்டும் உட்கார வைக்கிறாங்க. சரிங்க, இதெல்லாம் எதுக்கு அதை கேட்டுட்டு திருப்பி நான் அக்கப்புறம் எதை பேசுவேன், கோவம் வந்துடும் எனக்கு. இந்த பொதுவாகவே அரசியல்வாதிகள் பல பேர் பார்த்தீங்கன்னா, உங்களை மட்டும் சொல்ல முடியாது, நிறைய பேர் வந்து கட்சி மாறுதல் அப்படின்றது பல பேர் எடுத்துக்கிறாங்க. இல்லைங்க, அது வந்து நம்பகத்தன்மையை வந்து, அது நீங்கள் வந்து சொல்கிறது நம்பகத்தன்மைன்றது ஒரு சிலரை வச்சுக்கிட்டு நீங்கள் யோசிச்சுக்கிட்டு சொல்லக்கூடாது. அந்த பொசிஷனில் நம்ம இருந்திருந்தால் வேறு மாதிரி இருந்திருப்போம். இப்போ துறைமுருகன் பொசிஷனில் நான் இருந்திருந்தேன்னா நான் ஒருவேளை திமுகவிலே இருந்திருப்பேன். பொசிஷன் கிவிங் தாங்க அது. நம்மளை கீழ்மட்டத்தில் வைக்கும்போது நம்ம கீழ்மட்டமாக சரி ரைட்டு. நமக்கு என்ன பொறுத்தளவில் இப்படிங்கன்னா, உங்களை இல்லைன்னு சொல்கிறீங்க. இப்போ அண்ணா வைகோ வந்து டிஎம்கே விட்டே பிரிஞ்சவர் தானே, தனியாக கட்சியாக ஆரம்பித்தார். அது வந்து எப்பயுமே அந்த இதில் இருக்கும். இப்போ வடநாட்டில் கூட நிறைய பேர் பிஜேபிலேருந்து போயிருக்காங்க, பிஜேபிக்கு வந்திருக்காங்க, காங்கிரஸ்லேருந்து வந்திருக்காங்க, அதெல்லாம் இருக்கும். அது வந்து ஒரு சிலர் வந்து இந்த பதவி இது அது இதுன்னு யோசிச்சுட்டு வந்திருக்கலாம். எனக்கு ஏன்னா அது இல்லாததுனால எனக்கு கவலையே கிடையாது. நான் சுயம்பு. நான் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வராதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வராதை பற்றி எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வரக்கூடாதுன்னு சொன்னதில் நான் ரொம்ப முக்கியமானவன். அவர் வரட்டும் பார்த்துக்கலான்னு கூட சொல்லலை. அவர் டிசைட் பண்ணுற விஷயத்து இன்னொன்று அவர் வரக்கூடாது. அவர்கிட்டே சொன்னீங்களா? அவர்கிட்டே பேசும்போது அன்றைக்கி நான் போயிருந்தேன், என் குடும்பத்தோடு போயிருந்தேன். பேசும்போது சொன்னேன்,
வராமல் இருந்தது நல்லது சார், வரமாட்டேன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்கீங்க நல்லது சார். அவர் அவ்வளோவா இதுலேயுமே பிடிமானம் இல்லாமல் பேசுவார். பட் இஸ் அ நைஸ் மேன். ஆர்ட்ஸ் ஆஃப் ஆர்ட்ஸ் இஸ் அ நைஸ் மேன். அது மனிதன் அதாவது ஹியூமன் பீயிங்காக இருக்கிறது ஒன்று, பீயிங் ஹியூமன்ன்றது ஒன்று. அவர் இப்போ பீயிங் ஹியூமன் ரொம்ப. வி ஆர் ஆல் ஹியூமன் பீயிங்ஸ், பட் அவர் வந்து பீயிங் ஹியூமனில் இருப்பார். அது மாதிரி ஒரு நைஸ் ஹார்ட்டட் மேன். எவ்வளோ கோபம் இருந்தாலும் எதற்கு சிரித்து தான் பேசுவார். நம்மளை பார்த்துட்டு என்ன கோபம் இருந்தாலும் சரி. அவர் ஒரு ரொம்ப ஒரு எனக்கு தெரிஞ்சு நான் பழகின, அதாவது நான் விஜயகாந்த் உடனே கம்பேர் பண்ணிடக்கூடாது. அப்போ விஜயகாந்திலோடலாம் பழகினேன், அது நட்பு வேறு. இவரோடு நான் பழகியிருக்கோம். எனக்கு அந்த இதில் பார்த்திங்கன்னா மனிதனாக இருக்கிற மனிதநேயம் உள்ள மனிதன் ரஜினி சார் தான். ஆனால் அவருக்கு போய் கடவுள் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணி நான் ஒரு நாள் இப்படி கையெடுத்து கும்பிடும்போது ஒரு ப்ரேயர் பண்ணது வந்து ரஜினி சாருக்கு மட்டும்தான் பண்ணேன். அவர் நல்லா இன்னும் வந்துடணும் கடவுளே. விஜயகாந்துக்கு கும்பிட்றது வந்து அவன் என் குடும்பத்தில் ஒருத்த மாதிரி. நான் படம் பார்த்துட்டேன்னா, இப்போ சொல்கிறேன், படம் பார்த்துட்டேன்னா, படம் போட்டால் வீட்டில் போட மாட்டாங்க. ஆனால் படம் பார்த்துட்டேன்னா, நல்ல வேளை இன்றைக்கி நீங்கள் வந்துட்டீங்க, ராஜநடை படம் இப்போ 4லேருந்து 7 மணி வரைக்கும் பார்த்தேன்னா உள்ளே போயிட்டு அழுதுகிட்டே இருப்பேன். எப்படி இருந்த ஆள் என்னடா இப்படி கடவுள் படிச்சுட்டேன். நல்லவங்க, தர்மம் பண்ணுவேன், தர்மம் தலைகாக்கும் சொல்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு ஃபீல் ஆகிறதே இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு அவன் அன்னதானம் அவனை மாதிரி யாருமே பண்ணது. தலைவருக்கு அப்புறமா அவன் தான். உங்களுக்கு அவருக்கு உள்ள நட்பும் ரொம்ப ஆழமானது, ரொம்ப ஆழமாக இருந்ததுங்க. ஏதாவது நடிகர் சங்கத்தில் கூட இந்த பிரச்சனைலாம் வரும்போது, சரி விஜயகாந்த் தலைவர் அவன் ஒத்துக்கவே மாட்டேன்னு சொல்கிறான். நீ தலைவராக வேடா நான் சொல்கிறேன். சரி அப்படி கூட இருப்பேன். இருக்கேன், என்ன வர, நான் கமிட்டியில் இருந்துக்கிறேன். கமிட்டிக்கு தான் போனேன். நான் செக்ரட்டரியாக சரத்குமாரை கொண்டாந்தேன். ஏன்னா அவர் தான் நான் வேணான்னு சொன்ன கோஷ்டியில் இருந்தவர், விஜயகுமார்ன கோஷ்டியில் இருந்தவர். எல்லோரையும் ஒன்றா அலையன்ஸ் பண்ணணும். ஆனால் அதை பண்ணது வந்து சரத்குமார் தான் அலையன்ஸ் பண்ணார். திடீர்னு ஒரு நாள் பார்த்தா சரத்குமார் நிற்கிறார். எவ்வளோ கோமாரன்னு பேசியிருப்போம் எல்லாரும். அவர் வந்து நிற்கிறார். என்னங்க கேட்டால், இல்லை உங்களெல்லாம் பார்க்க வந்தேன்னு சொல்லி சங்கத்துக்கு வந்து எல்லாரோடையும் பேசிட்டு ரொம்ப அது மாதிரி ஒரு நல்ல பார்லிமெண்டேரியன், ஒரு வெரி குட் பார்லிமெண்டேரியன். கரெக்டாக நான் காய்ச்சே பிடிக்க முடியாது. சரத் சார் வந்து ரொம்ப தகுதி படைத்த ஒரு மனிதன். எல்லாத்தையுமே பொதுவாக சொல்கிறேன். வெளிப்படையாக பேசுகிறதுன்றது ஒன்று இருக்கட்டும், பட் பார்லிமெண்டரி நல்ல வார்த்தை சொன்னீங்க. பொலிட்டீஷியன்றதுனா கொஞ்சம் பொய்யா இருக்கும், கிரிமினல். இவர் பொலிட்டீஷியன்றதை விட பொலிட்டீஷியன் தான் தப்பிச்சிருப்பார். பொலிட்டீஷியன் இல்லை, பார்லிமெண்டரியன். அவர் பேசுகிறதுல எங்கேயாவது தப்பு சொல்ல பார்ப்போம், பண்ணவே முடியாது. வெரி குட், வெரி குட். அதே மாதிரி அந்த கையில் பணம்னு ஒன்று கொடுத்துடக்கூடாது. நெக்ஸ்ட்டு மினிட் செலவு தான் பார்ப்பார் அவர். அதில் சேர்த்து வைக்கணும், நம்ம பெரிய இதாகணும், பண்ணவே மாட்டார். கமல்ஹாசன் இந்த தேர்தலை சந்தித்ததை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லைங்க, கமல்ஹாசன் வந்துங்க நல்லா பேசினார். நான் ஒரு இதில் பார்த்தேன், கோயம்புத்தூரில் பேசினது கேட்டேன். அம்மா சொன்ன மாதிரி அந்த தாடியா இந்த லேடியான்னு. பட் எல்லாருடைய ஃபோக்கஸ் டுவர்ட்ஸ் மோடி தான் இருந்ததே ஒழிய நாங்கள் என்ன செய்ய போகிறோம் நாட்டு மக்களுக்கு, அவங்க செய்யாத நாங்கள் என்ன செய்ய போகிறோம், அதை யாருமே சொல்லலை. பட் கமல் வந்து சுனாமியை பற்றி முதல்ல சொன்னது கமல் சினிமாவில். அன்பே சிவத்தில் சொன்னாருங்க, சுனாமியை பற்றி சொல்லியிருக்காரு அன்பே சிவத்தில். அதே மாதிரி தசாவதாரத்தில் இந்த கொரோனா கிருமி மாதிரி ஒன்று சொல்லியிருக்காரு. ஆமாம், கிருமிகள் பரவும்னு. அடே எங்கள் அப்பா எப்போ சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் அறிவாய் என்னென்ன இஸ் வேஸ்டட் இஸ் டைம். இதில் கூட டன் இன்னும் 4 படம் பண்ணியிருக்கலாம். இப்போ அந்த ஸ்ட்ரெயின் ஆஃப் இட் என்னன்னா, இந்த மாதிரி டெக்னிக்காக வளர்ந்துருச்சு, டூப் போட்டுக்கிறோம், எதோ ஒன்று போட்டுக்கிறோம், அதெல்லாம் வேறுங்க. என்ன இருந்தாலும் டூப் போட்டாலும் மூலஸ்தானத்தில் கும்பிட்ற மாதிரி வருமா? சாமியை கூட மூலஸ்தானத்தில் தான் கும்பிட்றோம். உற்சவர் வர்றாரு, கும்பிட்றோம், பட் அந்த எஃபெக்ட் இல்லை. நேரம் அங்கே உள்ளே போய் கும்பிட்டா தான். இப்போ என்ன சொன்னார் ஒருத்தர், பெருமாள் கோயிலுக்கு நீங்கள் போகணுன்னு. ஏங்க திருப்பதியில் என்னால் போயிட்டு வர முடியாதுங்க, அவன் பண்ண எப்போ நிறுத்துவான்னு தெரியாது. மூடிட்டான்னு வச்சுங்க லாக்டவுனில். ஆந்திராவில் சட்டம் என்னன்னு நமக்கு என்ன தெரியும். இல்லை நிற்கிற பெருமாள் எங்கே வேணாலும் கும்பிடலான்னு சொன்னார். அப்படி சொல்லுங்கள் முதல்லையே, அப்போ நான் கும்பிட்டுக்கிறேன் விடுங்கன்னு சொன்னேன். ஏன்னா அது மாதிரி கமல் வந்து அரசியலுக்கு வந்தது வந்து இஸ் அ வெரி குட் ஆக்ட். சிவாஜி சாரெல்லாம் விட்டுருணும், அவர் இஸ் நாட் இன் த லிஸ்ட். சிவாஜி சார் மாதிரி மேல் நடிக்க முடியாது, அது வேறு.
பட் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தலைமுறையில் பார்த்திங்கன்னா நீங்கள் கமலஹாசன், கார்த்திக் சார், அதாவது முத்துராமன் சார் பையனை சொல்கிறேன், கார்த்திக் சார் அண்ட் மாதவன், இவங்களெல்லாம் எனக்கு நல்ல வேரியேஷன் காட்டக்கூடிய நடிகர்கள். அதில் கமல் வந்து நம்பர் 1, நோ கம்பேரிசனுங்க கமலுக்கு. நேற்று முந்தானத்தை கூட போட்டாங்க அந்த படம், அந்த தசாவதாரம். ரொம்ப அதாவது மனசை நெகிழ வைக்க அளவில் பண்ணியிருப்பாப்புல. உங்களுடைய நெருங்கிய நண்பரும் கூட. ஆனாலும் தேர்தல் பிரச்சாரத்தில் வந்து நீங்கள் அவருடைய பர்சனல் வாழ்க்கையை விமர்சித்தது ஏன்? சிச்சி பர்சனலாக வாழ்க்கை கிடையாது. அவருடைய இது வந்து இப்போ தேர்தலில் எப்பவுமே பேசும்போது அவர் பர்சனலாக நிறைய பண்ணியிருக்காரு. அதெல்லாம் நான் சொல்லலை பர்சனலாக, அதுதான் பர்சனல். என்னை நம்பி என்கிட்ட சொல்கிறாருல்ல, அதை சொல்லக்கூடாது. இது வெளியே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இது. அதனால தான் அதை சொன்னோம். அதை காப்பாற்ற முடியாதவர் எப்படி இந்த நாடை காப்பாற்ற முடியுன்றதானே. மேடைன்னு வந்த உடனேங்க நான் வந்து இவரை பற்றி நல்லவர் வல்லவர்னு சொல்கிறதுக்கு நான் போலியே. எப்படியெல்லாம் அவர் நம்மளை டிமீன் பண்ணணும்னு அவர் டிமீன் பண்ணுறாங்க, நம்ம எப்படி அவரை டிமீன் பண்ணணுமோ நம்ம டிமீன் பண்ணுவோம். அதுதானே மேடையில் பேச்சு. அதுக்காக தான் யோசித்தது. இப்போவே இந்த ரிசல்ட்டுக்கு பிறகெல்லாம் நான் யோசித்தேன், என்ன தப்பு தெரியும் இனிமேல். முதல்லேருந்து பேசும்போதே சொல்லுவேன் மேடையிலன்றதில்லை, ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கூட பிஜேபிலையும் சொல்லியிருக்கேன். இந்த ரவுண்டப் வந்து நமக்கு லாஸ்ட் ரவுண்டப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நமக்கும் ஏஜ் ஆகுது. ஒன்று இதுவே வேலை அல்ல, இந்த வேலை கிடையாது நமக்கு. இனிமேல் நாடை பார்த்துக்கிறது நாட்டு மக்களே பார்த்துக்குவாங்க. எல்லோரும் அவங்கவுங்க சாப்பிட்ற ஊட்டியை விடுறோம் இல்லை, நம்ம சர்வீஸ் பண்ணுறோம், அதை பண்ணுறோன்னா அதெல்லாம் போயிங்க. லயன்ஸ் கிளப்பில் இருந்து இருக்கிறேன், அதில் சர்வீஸ் பண்ணுறோம், அதை நம்ம செஞ்சால் போதும். தட் இஸ் மோர் தென் எனஃப் சர்வீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா. அதில் இப்போ வந்து என் ஃப்ரெண்டு பாலு, அவங்க பொண்ணு வந்து உமான்றவங்க எவ்வளோ ஏழைங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க, அது சர்வீஸ். ஸோ நான் சொன்னேன், அது என்னோட பேசிகிட்டு இருப்பேன், நானும் ஜாயின் பண்ணுறேம்மான்னு சொன்னேன். அதனால் நமக்கு அது மாதிரி இருந்தாலே இப்போ போதுங்க. இப்போ டப்பிங் யூனியனில் இருக்கிறோம், அதுவே ஒரு சர்வீஸ் தான். இப்போ இந்த டைம்லலாம் அவங்களுக்கெல்லாம் அந்த அரிசி பருப்பு கொடுக்குறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. நல்ல வேளை லைக்கா கொடுத்தாங்க பணம், பெப்சிக்கு சூர்யா சார் கொடுத்தாரு பெரிய அமௌண்ட்டு. அதனால் கொஞ்சம் அப்படி தப்பிச்சுக்கிட்டு போச்சு எல்லோரும். அதை வாங்கி கொடுக்கறதுக்குள்ளே எங்களுக்கு போதும்னு ஆகிடும். ஏன்னா 24 கிராஃப்ட் கரெக்ட், பெப்சிக்கு 24 பிள்ளைங்க இருக்க. அதில் நாங்கள் கொஞ்சம் பேசி ஈஸி நிறைய வாங்கிடுவேன். ஏன்னா எனக்கு தெரியும் எங்கள் இதில் ரொம்ப பேருக்கு வேலை இல்லாமல் கஷ்டம். ஏன்னா படம் இல்லைன்னொன்னே டப்பிங் போயிடும். இப்போ தேட்ரு ஓப்பன் பண்ணலன்னொன்னே ஷூட்டிங் போக மாட்டேன். சின்ன திரை வேலை நடக்குது, எல்லாருமே சின்ன திரையில் வேலை செய்ய முடியாதுங்க. நான் வந்து இப்போ சம்பளம் வாங்கியிருக்கேன், லட்சக்கணக்கில் வாங்குகிறோம். நம்ம போயிட்டு இனிமேல் போயிட்டு 10,000 ரூபா 15,000 ரூபாய்க்கு என்ன கூப்பிட்டா நம்ம செய்வோமா? யோசிச்சிடுவோம். நட்பின் அடிப்படையில் நீங்கள் செஞ்சு தான் ஆகணும் ரவி, எனக்காக 10,000 ரூபா தான் தருவேன்னு சொன்னால் பரவாயில்ல. பட் நம்ம ரேட்டே 10,000 ரூபா தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டா அப்புறம் ஆணி அடிச்சிட்டோம்னா ரொம்ப போயிடாது. அது நமக்கு தேவையில்லை. அப்படிலாம் நடிக்கணும்னு அவசியம் இல்லைன்னு வருமில்ல. அது மாதிரி தான் ரொம்ப பேர் சின்ன திரையில் வந்து பேசுகிறதுக்கோ இதுக்கோ அமௌண்ட் ரொம்ப சின்னதில்லை கொடுக்குறாங்க. திருட்டுத்தனமாக போய் பேசுகிறாங்க. யூனியன் சொல்கிற சட்டப்படி நான் தான் சொல்கிறேன், இப்போ சட்டம்லாம் பேசாதீங்க, பாவம் பட்னியில் இருக்காங்க. ஏதோ வேலை கழிச்சு போகிறாங்களே, போட்டோம் 90 நாள் கழிச்சு பணத்தை தரான், அதை ஒத்துக்கிறாங்க. பேங்க் குமார்னு ஒரு ஆள் இருக்கார், அவர் ஒண்டி தான் வாரத்துக்கு ஒரு வாட்டி எப்படி இருந்தாலும் அவனுக்கு தராங்களோ இல்லையோ மெயின் இவர் தந்துடுவார். அதனால் அவர்கிட்ட போவாங்க எல்லோரும். அது மாதிரி எல்லாருமே இருக்க முடியாது. இன்னும் பேங்க் குமார் வந்து எங்கள் மெம்பர் ஆகலை, படம் எடுத்து கான்ட்ராக்ட் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் முதல்ல ஒரு வாட்டி கேட்டுட்டேன். நம்ம என்ன செய்ய முடியும், வேலை இல்லாமல் கஷ்டப்படுறாங்க எல்லோரும். அதனால் கம்மன் விட்டுறது. ஒரு சிலர் வந்து 100 ரூபாய்க்கு போகிறாங்க. அதே நாங்கள் வந்து இது படமாக இருந்ததுன்னா என்ன சவடால் பேசியிருக்காங்க என்கிட்ட. 100 ரூபா கஷ்டம், என்ன பண்ணுவோம், கஷ்டம். அதனால் அந்த சர்வீஸ் பண்ணாலே போதும். பட் அதில் ரொம்ப நாள் நம்ம இருக்கணுமா? போதும். டிஎன் பாலன் பையன் இருக்கான், அவன் தான் செக்ரட்டரி கதிர். அவனுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நீ எல்லாம் பண்ணுங்கப்பா. ஸ்ரீனிவாசமூர்த்தின்னு இருக்கார், அவர் தெலுங்குலேயும் பெரிய ஆள். அதனால் நீங்களாம் சேர்ந்து பண்ணுங்கள். இனிமேல் யூனியன்லாம் நம்ம வந்துட்டு அந்த மிந்தி ஒரு இது இப்போ எனக்கு 68 வயசு ஆகிடுச்சேன், 69 காலை வச்சுட்டேன்.
அப்போ இருந்த மாதிரி இல்லைன்னா என்ன, அப்போ இருந்த மாதிரி இல்லை தான் எனக்கு தெரியும். அப்போ இருந்தால் பேச்சில் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டாக இருக்காது. அது மேலே இருந்துட்டோம், போதும். இப்போ ஒன்றும் முன்னே வந்து நடிகர்கள் கலைத்துறையிலேருந்து பல பேர் ஆட்சிக்கு வந்த மாதிரி இனி வருவது அவ்வளோ சுலபம் இல்லைன்னு ஒரு விமர்சனம் வெளியில் இருக்குது. நீங்கள் அதை ஒத்துக்கிறீங்களா? நான் ஒத்துக்கிறேன். நீங்கள் பொதுவாக கலைஞர்கள்னு சொன்னீங்க, ஒரே ஒருத்தர் தான், எம்ஜிஆர் மட்டும்தான். கலைஞர் பஸ் செமி சினிமா மேன். ஆமாம், 100% சினிமா மேனில் பொலிட்டிஷியன். சினிமாவோட அரசியலுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. அதனால் அவரை நம்ம வந்து இதில் என்ன அவர்கிட்ட அவரால் ஒரு பெருமைன்னா, கலைஞர் எழுதிய ஒரு எழுத்தாளன் பேரை முதல்ல போடுவாங்க, அப்புறம் தான் புரட்சித் தலைவர் நடிக்கும் போடுவாங்க. அந்தளவுக்கு மரியாதை கொடுத்தவர். அதனால் அவரை நம்ம சினிமான்னு சொல்லிட்டு அண்ணாதரோட தான் நாடகத்தில் நடிச்சிருக்காரு. பேரறிஞர் அண்ணாவை வந்து நம்ம அப்படி சொல்ல முடியாது. ஆனால் இவர் வந்து 100க்கு 100 நடிகன் உள்ளே வந்தது ஒரே ஆள் எம்ஜிஆர், லாஸ்ட் ஆள் எம்ஜிஆர். இனிமேல் யாராவது வருவாங்களான்னு. ஏன்னா ரஜினி சார் கால்குலேஷன் பண்ணாமல் ஒரு டைமை விட்டுட்டார். அந்த கால்குலேஷன் புரட்சி தலைவர்கிட்ட இருந்தது. எதுக்காக சொல்கிறேன்னா ஒரு ரகசியத்தை சொல்கிறார். பி வாசு சார் அவங்க அப்பா இருக்கார், பித்தாம்பரம், அவர் சொன்னது தான். நான் எனக்கு அவர் மேக்கப் போட்டுட்டு இருக்கும்போது சொன்னாராம், நீங்கள் பாட்டுக்கு அரசியலுக்கு போயிடுறீங்க, நான் என்னென்ன செய்ய முடியும். உடனே ஃபோனை போட்டார், என்டிஆர்கிட்ட சொல்லி ஒரு டேட் வாங்கி கொடுத்தாரு. அதெல்லாம் சொல்லிவிட்டு அவர் சொன்னாராம், பிளாக் அண்ட் ஒயிட் இருந்த வரைக்கும் தப்பிச்சிட்டோம், இப்போ கலர் வந்துருச்சு, நம்ம ஏஜ் காட்டி கொடுத்துருது நிறைய இடத்துல. அதுக்காக வேறு மாதிரி லைட்டிங் வைக்கிறாங்க, டாப் லைட் வச்சு இந்த இடத்த சுருக்கத்தை அவ்வளோ காட்டாமல். அதனால் இனிமேல் நம்மளை ரசிக்க மாட்டாங்க, நம்ம அது குறையும். அது குறையாமல் அப்படியே கரிஸ்மா மெயின்டைன் பண்ணணும். அதனால தான் நான் அரசியலுக்கு போகிறேன்னு சொன்னார். கரெக்ட் ஸ்டாண்டு, திட்டமிட்டு வந்தது தான். அந்த மாதிரி திட்டம் பண்ணிடல ரஜினி சார். திட்டம் போட்டிருந்தார் அவர் தான். ஆனால் ஒரு பீரியடாவது இருந்துட்டுமே, 30 வருஷம் இருக்கார் 40 வருஷம் இருக்காருன்னு சொல்லிகிட்டு இருக்க முடியாது. 5 வருஷம் இருப்பார். அது ஒரு திட்டமிடல் இவர்கிட்ட இல்லை. அதனால தான் நடிகர்கள் இனிமேல் வர்றது எதிர்காலத்தில் வர்றதுன்றது என் கண்ணுக்கு தெரிஞ்சு தெரியலைங்க. நம்ம போய் சொல்லக்கூடாது. நான் நடத்துகிற 100 கூட்டமும் சரி, ராதா போடுற ஒரு நாடகமும் சரி அப்படின்னு சொன்னவர் தந்தை பெரியார். திராவிட கட்சியில் வந்து தந்தை பெரியார் கட்சியில் வந்து மிக முக்கியமான இடத்துல இருந்தவர் எம்ஆர் ராதா. அவருக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டை வந்து மாறி மாறி திராவிட கட்சியில் தான் ஆண்டுகிட்டு இருக்கு. ஆனாலும் எம்ஆர் ராதாவுக்கான உரிய ஒரு மரியாதை வந்து எந்த திராவிட கட்சியுமே செய்யலைன்ற வருத்தம் உங்களுக்கு இருக்கா? அது நிறையா இருக்குது. திராவிட கட்சி விடுங்க, பெரியார் திடலுக்குள்ளே எங்கள் அப்பா சிலையை வைக்க ஒத்துக்கல வீரமணி. இத்தனைக்கு அந்த ஷெட்டு கட்டி கொடுத்தது, பெரியார் திடல் கட்டி கொடுத்தது, அந்த ஆடிட்டோரியம் இருக்கே ஆல்ட்ரு பண்ணி இப்போ கட்டினாங்க. அப்போ முதல்ல கட்டினது எங்கள் அப்பா தானே. அதெல்லாம் இவங்க செய்யவே இல்லையே. எனக்கு முதலேருந்தே திராவிட கழகத்தில் ஒன்றும் பிடிக்காதுங்க. அது எங்கள் அப்பாவுடைய ஃபோட்டோவை கேட்பாங்க. அங்கே ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க, அப்போ எம்ஆர் ராதாண்ண ஃபோட்டோ ஒன்று. ஏன்டா ராதாண்ண ஃபோட்டோ இல்லாத ஒரு திராவிட கழகமா? எம்ஆர் ராதா இல்லாத திராவிட கழகம் எப்படா நீங்கள் வச்சுருக்கீங்க? அதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கிறது. அதாவது எல்லாமே அவரே தான் வளர்த்தது மாதிரி கொண்டாந்துட்டாங்க. வருத்தம் இருக்குது. அதே மாதிரி அவர் இறந்த தினத்தையும் பெரியாருடைய பிறந்த நாளும் எங்கள் அப்பா இறந்த நாளும் ஒன்றுங்க. அவர் 101வது பிறந்த நாளில் தான் எங்கள் அப்பா செத்தது, செப்டம்பர் 17. அதை சொல்லவே மாட்டாங்க யார், இந்த திராவிட கழகத்தை சேர்ந்து யாரும் சொல்ல மாட்டாங்க. எப்படி கலைஞர்ன்ற பட்டம் வந்து கொடுத்தது எம்ஆர் ராதான்னு சொல்லாமல் இருக்காங்களோ அது மாதிரி தான் அது. அவருக்கு அந்த மரியாதையை வந்து இந்த திராவிட கழகங்கள் செலுத்தாததுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த எம்ஜிஆருடைய. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது ஏடிஎம்கேலைங்க. அது ஏடிஎம்கேல அவங்க கொடுக்கலன்னா ஏடிஎம்கேக்காரங்க தான் கேஸ் போட்டாங்க. கலைஞர் சிலையை வைக்கிறார், நான் ஏடிஎம்கேல இருக்கேன். கலைஞர் சிலையை வந்து இப்போ மாப்போசின் இருந்ததில்லை, அங்கே தான் எங்கள் அப்பா அதை வைக்கணும்னு கலைஞர் வந்து பிளான் பண்ணார். ராதிகா அவங்கெல்லாம் பிளான் பண்ணாங்க. கேஸ் போட்டது ஏடிஎம்கே ஆளுங்க தான். பட் இப்போ வந்து அவர் வந்து அக்யூஸ்டு, அவர் கொலைகாரன் அப்படின்னு என்னமோ சொல்லி தண்டனை பெற்றவர் அப்படிலாம் சொன்னாங்க. இப்போ வந்து கோட்சேக்க யூனிவர்சிட்டி இருக்குது பேரில், புனேயில் இல்லை. இப்போ கேட்கலாம், எங்கள் அப்பாவுக்கு வேணுங்க கேட்பேன், எங்கே கேட்கணுமோ கேட்பேன். ஏன்னா இப்போ கோட்சே வந்து காந்தியை சுட்டவர் வச்சா, தூக்கு தண்டனை அடைஞ்ச கைதி அவர்.
எங்கள் அப்பாவது ஒரு 3 வருஷம் தான் ஜெயிலில் இருந்தார். சுட்டுக்கிட்டு 2 பேருமே சாப்பிடல, அது வேறு விஷயம். அதனால் நம்ம இப்போ கேட்கலாம், குற்றவாளின்னு போட்டுட்டா வரக்கூடாது எங்கேயோன்னு சொல்கிறாங்க. ஆனால் குற்றவாளின்னு போட்டால் இருக்கா இல்லையா அவர் பேரில் யூனிவர்சிட்டி இருக்குன்னு சொன்னாங்க. பூனாவில் சிலை வைக்க போகிறாங்க. யாருக்கு? கோட்ஸே பூனேயில். அப்படி அவங்களுடைய இது வச்சாங்கன்னா நம்ம கேட்கலாம். இப்போ பாரதிய ஜனதாவில் நீங்கள் இருக்கீங்க, இந்த கட்சியில் இணைந்திருக்கிறது உங்களுக்கு திருப்தியாக இருக்கா? நல்ல அற்புதமான கட்சிங்க. நீ ஏன் வந்த கேட்க மாட்டாங்க, நீ ஏன் வரல கேட்க மாட்டாங்க, தொல்லையே கிடையாது. ஏன்னா ஆல் இண்டியா பார்ட்டி இல்லைண்ணே, அது எப்பயுமே ஆல் இண்டியா பார்ட்டியில் அந்த ஒரு ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே இருக்கும். என்ன ஒன்றுனா காங்கிரஸ் மாதிரி பிஜேபியில் நிறைய பேர் தமிழ்நாட்டில் பெரிய பாப்புலாரிட்டி இல்லாமல் இருக்கலாம். இப்போ நிறைய பேர் பாப்புலரான ஆளுங்க இருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு நயனார் நாகேந்திரன் இருக்கார் இல்லையா, அவர் பாப்புலர், பொலிட்டிக்கலாக பாப்புலர். இப்போ அண்ணாமலை வந்தார், ஷார்ட் பீரியடாக இருந்தாலும் வந்துட்டு நல்ல பாப்புலர் ஆகிட்டு அண்ணாமலை வந்திருக்கார் தலைவராக. எல்முருகன் இருக்கும்போது அவர் யாருக்குன்னே தெரியாது, ஆனால் டெல்லியில் போஸ்டிங்கில் இருந்த மனுஷன், ஆர்எஸ்எஸ்ஸில் இருந்தவர். எல்முருகன் இஸ் எ ஃபண்டாஸ்டிக் ஒர்க்கர். தெரியாது யாருக்கு, அதை அவர் தெரியப்படுத்தி வந்து வரத்துக்குள்ளே தேர்தல் வந்தது, முடிஞ்சது. நல்ல வேலையாக அதில் தோத்தாரு, நேராக போயிட்டார், மினிஸ்டர் ஆகிட்டார், சென்ட்ரல் மினிஸ்டர் ஆகிட்டார். அது ஒண்டி தான் பிஜேபி, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நான் இத்தனை நாளாக போகல, எங்கே இருக்கீங்கன்னு கூட கேட்க மாட்டாங்க. அதில் செக்ரட்டரி அவர் இருக்கார் விநாயகன்ஜி, அவர் மட்டும் கேட்பார். அது நமக்கு ஒரு வசதி தானே. நம்ம சினிமாலையும் பிஸியாக இருக்கிறோம், சினிமாவில் இருந்துக்கிட்டு இருக்கும்போது கூப்பிட்டுட்டு இருந்தால் நம்ம என்ன ஒன்று அவங்களுக்கு தெரியாத விஷயம் என்னென்னா, நாளைக்கு ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை வச்சுக்கிட்டு இன்றைக்கி சொல்லுவாங்க, நாளைக்கு சாயந்தரம் வந்துடணுங்க, அதெல்லாம் மரியாதையாக சொல்லுவாங்க. ஏங்க நாளைக்கு வச்சுக்கிட்டு இன்றைக்கி சொன்னீங்கன்னா எப்படிங்க? இப்போ நான் உங்களுக்கு இன்றைக்கி 4 மணிக்கு பேட்டி கொடுக்குறேன், இன்றைக்கி 4 மணிக்கு கூப்பிட்றாங்க, எப்படி போகிறதாங்க? நம்ம எப்போ ஃபிக்ஸ் பண்ணோம்? நீங்கள் வெளிநாட்டில் இருக்கும்போது ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இதை. அந்த மாதிரி பிஜேபியில் அதே மாதிரி சிலதெல்லாம் வந்து இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே கொஞ்சம் கேட்கலாம், எங்களெல்லாம் கேட்கலாம். ஏன்னா நான்லாம் வந்து 18 வருஷம் அதிமுக, 30 வருஷம் திமுக. அதனால் நம்மளை மாதிரி ஆளுங்க இப்போ நயனார் நாகேந்திரன்லாம் இருக்காங்க, அவங்களெல்லாம் கூப்பிட்டு கேட்கலாம். கேட்டு எப்படி மூவ் பண்ணுறது தேர்தலுக்கு, இது எதுவுமே தெரியாமல் எனக்கு முதல்ல டூர் போட்டாங்க. நான் உண்மையை சொல்கிறேன், ஓப்பனாக சொல்கிறேன், நான் ஐ ஸோ வெக்ஸ்ட். ஆனால் உங்களுக்கு டூர் போட்டாச்சுண்ணே, என்ன டூர் சொல்லு? கடலூர்ண்ணே, நேராக கன்னியாகுமரிண்ணே, அடுத்த நாள். அது உங்களுக்கு போட தெரியுதா போட தெரியல, அதையாவது சொல்லு. எவ்வளோ நெருக்கமாக இருக்கும். கரூரில் அண்ணாமலை நிற்கிறாரு, அது முக்கியமான இடம். அந்த பக்கம் தலைவர் எல்முருகன் நிற்கிறாரு, அதுவும் இதுவும் பக்கம் பக்கமான இடம். அப்புறமா அந்த பக்கம் வந்து மொடக்குறிச்சி இருக்குது, அது பக்கம். அப்படியே நெட்வொர்க் அப்படி போடுங்க. எனக்கு ஒரு ஆளுக்கு அப்படி போட்டிங்கன்னா இன்னொரு ஆளுக்கு வேறு மாதிரி போடுங்க. அது இல்லாமல் குஷ்பு நிற்கிது தௌசண்ட் லைட்டில். எப்படியா நான் குஷ்புக்கு பேசி ஆகணும் மெட்ராஸில். இல்லை நீங்கள் வந்து அந்த அம்மாவுக்கு மட்டும் 3 நாள் கொடுத்துட்டீங்க, அது கோயம்புத்தூரில் வானதி சீனிவாசனுக்கு. நான் சொன்னேன், வானதி சீனிவாசனுக்கு கொடுத்துருக்கிறது உண்மை. அவங்க கேட்டாங்க முதல்ல, ஆனால் அங்கே கமல் நிற்கிறாருன்னு நான் 3 நாள் கொடுத்தேன். அந்த ஏரியாவில் போய் ஒரு நின்று இருக்கக்கூடாது. எங்கேயோ வந்து நின்று வந்த கமல் வந்து நிற்கிறார், மெட்ராஸில் நிற்க வேண்டியதை விட்டுவிட்டு மெட்ராஸில் அவர் நின்று இருந்தாருன்னா இதுக்கு மேலே பெட்டராக இருந்திருக்கும். மயிலாப்பூரில் நின்று பிரமாதமாக இருந்திருக்குமே. சான்சஸ் இருக்குது. கோயம்புத்தூரில் போய் நின்னா மகேந்திரன் பாவம், அது முடித்த உடனே அவன் போயிட்டான் வேறு மகேந்திரன். இப்போ திமுக போயிட்டாருன்னு நினைக்கிறேன். சேர்ந்துட்டேன். நீங்கள் என்ன கேட்டிங்களே கேள்வி, ஏன் போகிறீங்க என்ன, என்ன செய்கிறது? அது மாதிரி தான் அதெல்லாம். அவங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவங்க இது அரசியல் பண்ணி ஆகணும்னு போகிறாங்க. நான் அரசியல் பண்ணுறதுக்காக போகிறதில்ல. என்னை வந்து கூப்பிட்ருக்காங்க, என்னை டெஃபினட்டாக கையை பிடிச்சி இழுத்தாங்கன்னு சொல்கிறோம்ல, அது கையை பிடிச்சி இழுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு நடிகராகவும் அரசியல்வாதியாக இருக்கிறது ப்ளஸ்ஸா மைனஸா? மைனஸ். எந்த விதத்தில்? இப்படின்னா இப்போ அந்த டைரக்டரோ ப்ரொடியூசரோ அந்த ஒரு கட்சி சார்பாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம வேறு கட்சி சார்பாக இருக்குன்னு யோசிப்பாங்க போடுறது. பட் எனக்கு வந்து படம் குறைஞ்சதுக்கு காரணம் அரசியல் அல்ல. நான் இந்த சினிமா சைடில் பதவியிலெல்லாம் இருந்தேன் பாருங்கள், நடிகர் சங்கம்,
டப்பிங் யூனியனு அங்கெல்லாம் தலைவர், பெப்சிலே உபத்தலைவர், ஒரே நடிகை நான் தான். பெப்சியில் உபத்தலைவராக இருந்தது நான் ஒருத்தன் தான். அதுவும் பீக்கில் இருக்கும்போது இருந்தேன். அப்புறமா ப்ரொடியூசர் கவுன்சில் இதெல்லாம் இருந்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னா, ப்ரொடியூசர்ஸ் வந்து நம்ம இவங்களுக்காக பேச வேண்டியதாக இருக்குல்ல. இப்போ ராமராஜனுக்காக பேசினேன், அது மாதிரி இவருக்காக பேசியிருக்கேன், பார்த்திபனுக்காக பேசியிருக்கேன். கமல் சார் வந்து என்னது இன்னமும் விளையாடு 100 படம், இந்த வேட்டையாடு விளையாடு, அதில் ஒரு பேலன்ஸ் அமௌண்ட்டு 80 லட்ச ரூபா பேலன்ஸு. அதுக்காக பேசி அதை எப்படி வாங்கி கொடுக்கணுமோ வாங்கி கொடுக்குறது. அது கொடுத்தா அந்த ப்ரொடியூசர் என்ன நினைக்கிறாங்கன்னா, சப்ஜெக்டை விட்டுறாங்க, ஆப்ஜெக்டை பிடிச்சிக்கிறாங்க. இந்த ராதாரவி தானே சொல்கிறாங்க. ராதாரவி ஹீரோவாக இருந்தால் பயப்படுவாங்க. விஜயகாந்த்கிட்ட ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு காரணம் அவர் ஹீரோ. நான் மட்டும் ஹீரோவாக இருந்திருந்தேன்னா யோசிப்பாங்க. இது இருக்கிறதுனால ஈஸியாக என்னை வேணான்னு சொல்கிறாங்க. எனக்கு பதில் இன்னொருத்தர் இருக்காருங்க போதுங்கன்னு சொல்லிடுறாங்க. அந்த மாதிரி நிறைய படம் பிடிக்கும். நான் இருந்த இந்த பதவிகளால் தான் படம் போச்ச ஒழிய நான் அரசியலை வச்சு. ஆனால் ஒன்று டிஎம்கேயில் இருக்கிறவங்க தான் நிறைய படம் எடுப்பாங்க. இந்த இப்போ பிஜேபியில் இருக்க பாருங்கள், கைவிட்டு எண்ணில் நான் எத்தனை பேர் இருக்காங்க சினிமாவில்னு எனக்கு தெரியும். ஏடிஎம்கில் கூட கொஞ்சம் பேர் இருந்திருக்காங்க, டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்திருக்காரு, தம்பிதுரன்லாம் டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்திருக்காரு, எல்லாம் இருந்திருக்காரு. பட் அவங்கெல்லாம் வந்து இந்த பாலிடிக்ஸில் இறங்க மாட்டாங்க. இப்போ ஒரு டைரக்டர் இருந்தார், அவர் வந்து ஒரு நடிகையை அரைஞ்சிட்டாருன்னு சொல்லி தான் ப்ரொடியூசர் கவுன்சிலில் பேசி நடிகர் சங்க சார்பாக நான் போய் பேசி அவரை 1 வருஷத்துக்கு பேன் பண்ணோம். அவர் 1 வருஷம் கழிச்சு படம் எடுக்கும் போது இல்லை இதில் ராதாரவி பண்ணும் வேணவே வேணாம், அவன் தான் என்னை பேன் பண்ணவன், அந்த ஒரு கோவம் இருக்குல்ல, அது மாதிரி போயிடுச்சு. நடிகராக இருக்கிறது அரசியல்வாதிக்கு பெனிஃபிட்டாக இருக்குது. அட்லீஸ்ட்டு அரசியலில் பெனிஃபிட் இருக்குன்னு. ஏன்னா சினிமாக்காரனை பார்க்கறதுக்கு க்ரௌடாவது வருது. 15 பேர் தான் வந்தாங்கன்னா என்னை பார்க்க மட்டும்தான், அவங்க என்னையே தான் பார்ப்பாங்க. நம்ம ஒழுங்காக பேசினா தான் இந்த ஒரு முந்தியெல்லாம் வந்து 4 மணி நேரம் பேசுவேன். நானும் எஸ்எஸ்சில் யார் எலெக்ஷன் கமிஷனில் இருந்தார், அவர் சேஷன், அவரை தான் கும்பிடுவேன் கடவுளாக. அவருக்கு போய் நன்றி சொல்லிட்டு வந்தேன். அவர் வீட்டுக்கு இங்கே தான் அபிராமபுரத்தில் தான் இருந்தார். போயிட்டு ஒரு வணக்கம் சொல்லி நன்றி சொன்னேன். என்னன்னு கேட்டார். நான் யாருன்னே தெரியாது. யாரு கேட்டார். நான் ராதாரவிங்க மரதாசர், அவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு வந்தேன். என்ன அவர் அப்போ கட்சி ஆரம்பிச்சிருந்தார், அந்த கட்சியில் சேரத்துக்கு வந்திருக்கேன்னு நினச்சிட்டார். அப்போ நான் சொன்னேன், அதுக்கு வரலைங்க, இதுக்கு தான் வந்தேன், நன்றி சொல்லிட்டு வந்தேன். ஏன்னா நீங்கள் டைம் மட்டும் வைக்கல எங்களை சாவடிச்சிருப்பாங்க. விடிய 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 பேசுவார். கிளவி நின்று மதுரையில் பார்த்துச்சு, எஸ்எஸ் சந்திரன் பேசி முடிச்சுட்டான். அப்புறம் 12 மணிக்கு எனக்கு கொடுத்தான். நான் பிடிக்கிறேன் 4 மணி வரைக்கும். மார்கழி மாதம் கிளவி திருப்பி தண்ணி தொலைக்கி வருது, நானே பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இவனுக்கு வேறு அப்படி தான் நினச்சிருக்கோம். அதனால் அது அப்போ வந்து அப்படி கூட்டமும் நிற்குங்க, நிறுத்துவோம் கூட்டத்தை, கஷ்டம். அப்புறம் இப்போ 1 ஹவருக்கு வந்துடுச்சு பேசுறதில்ல. 9 மணிக்கு ஆரம்பித்தா 10 மணி, இல்லைன்னா 8 மணிக்கு ஆரம்பித்தா 9 மணி, அப்படி முடிச்சுக்கிறோம். இப்போ தமிழகத்தில் நடக்கிற ஆட்சி எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லைங்க, நம்ம வந்து எப்பயுமே பெருந்தலைவர் காமராஜர் சொன்ன மாதிரி எந்த புது ஆட்சி வந்தாலும் 90 நாளைக்கு வரைக்கும் ஒன்றும் பேசக்கூடாது. சில டைமில் 6 மாதம் வரைக்கும் பேசாமல் இருக்கிறது நல்லது. யாருமே எதுவும் சாதிக்க முடியாது. நீங்கள் வேணால் பாருங்கள், இந்த யூனியன்லலாம் பாருங்கள், 2 வருஷம்னு வச்சுருக்காங்க யூனியன் ஆக்ட் படி. யூனியன் ஆக்ட் படி நியாயப்படி 3 வருஷம் தான் வைக்கணும். ஏன்னா அவன் இந்த ப்ரொடியூசர் கவுன்சில் கட்டதுக்கு காரணம் என்னென்னா, செட்டில் ஆகிறதுக்கே சரியா செட்டில் பழைய ஆளுங்களாம் திருடினாங்க, அவங்களது என்ன செய்கிறது ஏன் செய்கிறது இதை தேடுறதுக்கே நேரம் சரியாக போச்சு. அது மாதிரி தான். அதனால தான் ஆட்சி வந்து 5 வருஷம்னு வச்சுட்டாங்க. தொல்லை கிடையாது. ஒரு 2 வருஷம் தேடினா கூட 3 வருஷம் வேலை செய்யலாம். அதனால பெருந்தலைவர் காமராஜர் சொன்னார், கிட்டத்தட்ட 90 நாள் விடுங்க, அப்படி இல்லைன்னா ஒரு 6 மாதம் விடுங்க. சும்மா எடுத்தவுடனே கேட்கக்கூடாது. இது கலைஞருக்கே ஒரு பாடம் இருக்குது. கலைஞர் அவர்கள் புரட்சித் தலைவர் சிஎம் ஆனவன்னா கேட்டார், புதாட்சி வந்திருக்கு, ஏதாவது நீங்கள் நல்லது செஞ்சுருக்கீங்க, அது செஞ்சுருக்கீங்க. அதுக்கு இப்போ புரட்சி அது ஐஸ்வரி வேலன் இருக்கார்ல, அவர் அப்போ வந்து அமைச்சர், துணை அமைச்சர் அவர் ஏந்திரிச்சு, இப்போ தான் கல்யாணம் ஆகிருக்கு, அதனால் இனிமேல் தான் ஏதாவது உண்டாகணும், புழுவோ பூச்சி உண்டாகணும், அதுதான் கேட்கிறேன், புழுவோ பூச்சோ உண்டாகி இருக்கான்னு. டக்குன்னு எம்ஜிஆர் பதில் சொல்ல உட்காந்துட்டார். இவர் ஏஞ்சார் வேலைன்னு,
அது உண்டாவதோ இல்லையோ அது வந்து புருஷன் முன்னாட்டிக்குள்ளே தான் இருக்குமே ஒழிய எல்லாருக்கும் அடுத்தவனுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லி உட்காந்துட்டார். இது ஒரு டிபேட் நடக்குமே. அது மாதிரி எந்த ஆட்சியை பற்றியும் ஒரு 6 மாதத்துக்கு பேசாமல் இருக்கிறது பெட்டர். இதை நான் சொன்ன உடனே ஏதோ டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்கிறேன். நோ, ஐ எம் நாட் சப்போர்ட்டிங் டிஎம்கே. நான் சொன்னது என்னென்னா, எந்த ஆட்சி வந்தாலும் பொதுவான விமர்சனம். எனக்கு இந்த கலைஞர் குடும்பம்னா பிடிக்கும்னு வேறு சொல்கிறேன்னா, அப்போ அவர் டிஎம்கே சப்போர்ட் தான்ப்பா போகிறாருன்னு. அப்படி இல்லை. அது கலைஞர் குடும்பத்திலிருந்து இப்போ வந்திருக்காரு ஸ்டாலின். எனக்கு பிடிக்கலன்னு சொல்லுங்கள், மனசாட்சி உள்ளே தொட்டு சொல்லுங்கள். எனக்கு பிடிக்கும், எனக்கு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் நம்ம தோத்துட்டோன்ற கவலை ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் தானே வெற்றி பெற்றிருக்காரு. வேறு யாருமே வெற்றி பெறலையே, தெரியாதவன் யாரும் வரலையேன்றது ஒன்று இருக்கே மனசுக்குள்ளே. இது எவ்வளோ பெட்டருங்க அப்படின்னு. ஆனால் இந்த புது ஆட்சியை பற்றி நம்ம பேசக்கூடாது. ஒருவேளை 6 மாதம் கழிச்சு நம்ம கமெண்ட் பண்ணலாம். நான் பண்ணுவேன், கமெண்ட் பண்ணுவேன். தப்புனா தப்பு தானே, நல்லதுன்னா நல்லது தான். அவர் நல்லது பண்ணுறது இப்போ ஒன்றும் இல்லைப்பா. அவர் மாஸ்க் உங்ககிட்ட வந்தோடனே சொன்னேன், மாஸ்க் எடுத்து போட்டு காமிட்டார். இதுக்கு மேலே ஸ்பூன் ஃபீடிங் பண்ண முடியுமா பப்ளிக்கை? ஒரு மாஸ்க்கை போட்டு காட்டுறாருயா முதலமைச்சர். இப்படி தான் போடணும், நான் நிற்கிறேன், இதை கயிட்டுறேன், யாரும் இல்லை, பேசுகிறேன் எல்லாம் சொல்கிறாரு. இந்த கொரோனா தடுப்பு நடவடிக்கையிலே ரொம்ப தீவிரமாக நல்லா பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. எல்லோரும் ஹாஸ்பிட்டலில் தைரியமாக போய் நிற்கிறாங்க, நின்று போய் பேசுகிறாங்க. எல்லாம் நல்லா தான் இருக்குதா. இதுவே ஒரு தலைவலி இருக்க. இதுக்கப்புறம் 3வது வேவ்னு சொல்கிறான். இத்தனைக்கும் அவர் வார்ன் பண்ணுறாரு. இது மாதிரி முன்னாடி பீரியடில் வார்ன் பண்ணலை, இப்போ வார்ன் பண்ணார். நீங்கள் நான் சொல்கிறத கேட்காம ரொம்ப கூட்டம் சேர்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் ரிலீஸ் பண்ண விஷயங்கள்லாம் தடை பண்ண வேண்டியிருக்கும், தளர்வுகளை தடை செய்வேன்னு சொன்னார் கடைசியில். அது மாதிரி இப்போ வந்துருச்சு இல்லை, ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டு க்ளோஸு, அது க்ளோஸு, இது க்ளோஸுன்னு கொண்டாந்து மீண்டும் கோவிலை மூடிவிட்டு. ஏற்கனவே கோவிலை முன்னா இனிமேல் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா இப்போ தான் எல்லோரும் சாமி கும்பிட்றாங்க, அதெல்லாம் தெரிஞ்சு போச்சு. அதனால் கோவில் மூடுறதில் ஒன்றும் தப்பில்லை. பட் இதையே ஏங்க சொல்ல மாட்டுறாங்க மாஸ்க்குக்கு? அப்படி எல்லாத்துலேயுமே சொல்லியிருக்காங்க. அவர் எல்லாம் சர்ச்சிலேருந்து எல்லாத்துக்குமே சொல்லியிருக்காரு. உங்களுடைய எதிர்கால அரசியல் பயணம் எப்படி இருக்க போகுது? தீவிரமாக இருக்குமா? இல்லை நான் வேறு இன்னொரு வியாபாரத்துக்கு இப்போ நம்ம சினிமா சைடில் தான் வேறு வியாபாரம் பண்ணலான்னு ஒரு சிந்தனையில் இருக்கேன். அது இருக்கும்போது அரசியல் வேணுமான்றது ஒரு யோசனையாக இருக்குது. ஏன்னா அந்த அரசியல்னால் என்னென்ன, நம்ம ஊரில் என்னென்ன அரசியல், இங்கே இருந்தால் அவரை திட்டணும், அங்கே இருந்தால் இவரை திட்டணும், இதுதான் அரசியல். யாராவது எல்லாருமே மக்களுக்கு நல்லது செய்கிறேன்னு தான் சொல்கிறாங்க. எவ்வளோ வேணாலும் செய்யுங்க இந்த மக்களுக்கு, அங்கே எங்கே ஒரு நோட்டம் இருக்கும் அது செய்யலைன்னு. அதனால் நம்மளால் முடிஞ்ச அளவில் இருக்கிற போது உதவி செய்யணும், சுற்றி இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யணும். என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பித்தாலே அது நாளாயிடும். அதுக்கப்புறமா நீடி பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அந்த மாதிரி சர்வீஸ் பண்ணிவிட்டு மன நிம்மதியோடு இருக்கிறது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அரசியலில் வந்துக்கிட்டு எதுக்கு நம்ம எனக்கு அட்வொகேட்டிங் பவர் இருக்குன்னு சொல்லி நம்ம பேசி எதுக்கு இன்னொருத்தங்க மனசை புண்படுத்திக்கிட்டு, அது கொஞ்சம் யோசிக்கிறேன் இப்போ. ஆனால் எனக்கு இப்போ என்ன கேட்டாங்க, இப்போ பிஜேபியை பற்றி, அதில் நோ டவுட் அட்டும் இந்தியாவை காப்பாற்றக்கூடிய ஒரே கட்சி பிஜேபி தான். இல்லைன்னா நாசமாயிடும். நம்ம ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஈவன் நீட்டு கூட எல்லா சப்ஜெக்ட்டுமே தமிழில் கொண்டாந்தால் நீட் அப்பியரன்ஸுக்கு நம்ம மாணவர்கள் ரெடியாக இருப்பாங்க. நீங்கள் எல்லாமே இங்கிலீஷை ஃபாலோ பண்ணுறீங்க, எதுக்கு இங்கிலீஷை ஃபாலோ பண்ணணும்? இது நான் முக்கியமாக சொல்ல வேண்டியவங்களுக்கு சொன்னேன். டெஃபினட்டாக அதில் வில் கன்சிடர்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது முழுமையாக அரசியல்லேருந்தே விலகிற ஐடியாவில் இருக்கிறது இல்லைங்க. இல்லைங்க, அப்படிலாம் இல்லை. அதான் அரசியல்லேருந்து நம்மளால். ஆனால் நான் என்னை எழுப்பி ஒரு கமெண்ட்டாவது கேட்பாங்க யாராவது. எதையோ ஒன்று பற்ற வச்சு போடுற மாதிரி போடுவேன், அதை அப்படியே பற்றிக்கும். நான் சொல்கிறேன். இப்போ நான் சொன்னேன்ல, திமுக பற்றி பேச வேணாம், இப்போ பேசக்கூடாதுங்க, 6 மாதம் பேசக்கூடாது, காமராஜரே சொல்லியிருக்காரு. இதை சொன்னோன்னே அவர் திமுகவுக்கு சப்போர்ட் ஆகிட்டார், அவர் போயிட்டார் திமுக. இப்படித்தான் நான் சொன்னேன். திமுகவில் இருக்கும் ப்ளஸ் என்ன, பாண்டியா கேட்டார். திமுகவில் இருக்கிற ப்ளஸ் அது ஆலமரம் மாதிரி ஊறிடுச்சு, பேர் உள்ளே அசைக்கவே முடியாது. அதுலேருந்து பவர்ஃபுல் ஈவி கிஷம்பத் கண்ணதாசன் முதல்ல வந்தாங்க வெள்ளூரில்.
அடுத்தது தலைவர் போனார், அடுத்தது வைகோண்ணன் போனார், தலைவர் வெற்றி பெற்றார், முதலமைச்சர் ஆகிட்டார். ஆனாலும் திமுகவை அசைக்க முடியல, இன்னும் இருக்குது, வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. திருப்பி ஆட்சிக்கு வந்தாச்சு. இதை சொன்னேன். ப்ளஸ் என்ன ஒவ்வொரு கட்சியிலையும் கேட்டாங்க, அப்போ இதை சொன்னேன். பிஜேபி பற்றி சொன்னேன். நான் பிஜேபியில் இருக்கிறவன் தான், எனக்கு பிஜேபி பிடிக்கும். பிஜேபி என்பது இந்தியாவில் அது இல்லைன்னா, பிஜேபி இல்லைன்னா இந்தியாவை காப்பாற்ற முடியாது, எழுதி வச்சுக்கன்னு சொன்னேன். நீ என்ன வேணாலும் உருவு கொடுங்க, அதுக்காக சொல்கிறேன் நான். இப்போ கூட இந்த ஒன்றிய அரசாங்கம்னு சொல்கிறாங்களான்னு சொன்னாங்க. நான் சிரிச்சுக்கிட்டேன். எல்லாம் 6 மாதம் ஆகட்டும், லோட் ஆகட்டும். லோடானால் தான் பேசுகிறதுக்கு சரியாக இருக்குது. இப்போ 6 மாதத்துக்குள்ளே பேசுனா, நான் ஒரு பெருந்தலைவர் காமராஜர் பார்த்து ரசித்தவன் வந்தவன்றதுனால அவர் சொன்ன கருத்துக்களை எடுத்துக்கிட்டு தான் பண்ணணும். சிம்ப்ளிசிட்டி இஸ் மை லைஃப். நான் இந்த மோதிரம் போடுறதுல இந்த இன்டர்வியூக்காக போடுறேன், இந்த செயின்லாம். இல்லைன்னா ராதரவி ஏழை ஐட்டம் போடலான்னு சொல்லுவாங்க. நான் உண்மையை சொல்கிறேன். காந்தி செகண்ட் கிளாஸில் போனார்னா தியாகம்னு சொல்கிறாங்க, நம்ம செகண்ட் கிளாஸில் போனால் கடன் ஆகிட்டான்டான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இதெல்லாம் போடுறதுல. இந்த இதெல்லாம் எனக்கு கோல்டே பிடிக்காது. எனக்கு முதல்ல ஷோவே இருக்காது. இதெல்லாம் எனக்கு தோறாத ஒரு விஷயம். அதை ஞாபகம் பண்ணி போடுறதே கஷ்டம். அந்த மாதிரி நான் ரொம்ப தலைவர்கிட்டேருந்து பார்த்தது ரொம்ப சிம்பிள். அது பெருந்தலைவர்கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டது சிம்பிளிசிட்டி ஒன்று. அதனால் சொல்கிறேன். இந்த அரசியல் வாழ்க்கையில் உங்களை கவர்ந்த தலைவர்கள்னால் யார் யார் சொல்லுங்கள்? நான் தான் சொல்கிறேன். பெருந்தலைவர் காமராஜருங்க, கலைஞர், புரட்சித் தலைவர். ஏன் அவரை புரட்சித் தலைவரை பிடிக்குது அது மட்டும் தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன், மற்றதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். ஏன்னா அவருக்கு ஆட்சி செய்ய தெரியல, பேச தெரியல, நடமுட தெரியல, ஒன்றும் தெரியல, நடிக்கவும் தெரியல, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னால் கூட 5-10 வருஷம் அவர் அசைக்க முடியலையே, அது பாராட்டி ஆகணும். அப்புறமா அதே மாதிரி ஜெயலலிதா. எனக்கு பிடித்த தலைவர்கள்னு போட்டிங்கன்னா ஜெயலலிதா மாவட்டம். எனக்கு என்ன ஒரு இதுன்னா, இவ்வளோ பெரிய எதிர்ப்புலையும் சண்டை கிண்டை போட்டுக்கிட்டு தம் கட்டி ஸ்டாலின் உள்ளே வந்துட்டார். அப்ரிஷியபிள் அது, அவ்வளோதான். ரியலி அப்ரிஷியபிள். நான் வரமாட்டாருன்னு தான் நான் சொன்னேன். நான் வரமாட்டாருன்னு தான் சொன்னேன். இப்போ சொல்கிறேன், வரத்துக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு சொன்னேன். ஆனால் வந்துட்டார். அதிமுக ஜெயிக்கும்னு நினச்சிங்களா நீங்கள்? நான் அதிமுக தான் ஜெயிக்கும்னு நினச்சேன். ஏன்னா வேறு எதுனாலும் இல்லை. முதல்லையாவது கொஞ்சம் எதிர்ப்பை ஈக்குவலாக இருந்த மாதிரி இருந்தது. ராசா பேசினார்ல பழனிசாமின்னு பற்றி, அப்போ தீர்மானம் பண்ணிட்டேன், ஜெயிச்சிருந்தார் அதிமுக. அங்கேருந்து தான் எதிர்ப்பேன். நமக்கு சப்போர்ட்டாக திமுகலேருந்து பேசினாங்க. ஆனால் இருந்தாலும் ஜனங்க அதெல்லாம் ஆனால் கணக்கில் எடுத்து தான் அந்த சேலம் பெல்ட்டு, கோயம்புத்தூர் பெல்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஓட்டே விடவில்லை இவங்களுக்கு. ஸோ அதை மனசில் பதிஞ்சுது. இது எப்படின்னு நம்ம அதான் சொன்னேன், விடிய சமையல் குறிப்பே பார்த்துட்ருக்காயா என் பொண்டாட்டி. அப்படியா? சாயந்தரம் போய் ஆஃபீஸ்லேருந்து போயிட்டு குளிச்சுட்டு என்னம்மா டிஃபன் செஞ்சுருக்கேன்னா உப்புமா செஞ்சுருக்கேன்னு சொல்கிறேன். இதுக்கு எதுக்கு காலையிலேருந்து பார்க்குறேன் சமையல் குறிப்பு? அது மாதிரி ஜனங்கிட்ட எவ்வளோ கத்திக்கிட்டே தான் இருந்தோம். உப்புமா தான் கொடுத்தாங்க. வெரி குட், வாங்கி சாப்பிட வேண்டிய வேலை தான். ரொம்ப நன்றி. ரொம்ப பயணத்தை சோஷியல் டாக்கிஸ் ரசிகர்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு. இந்த சோஷியல் டாக்கிஸ் நீங்கள் வந்ததுனால தான் நான் பேட்டியே கொடுத்தேன். இல்லைண்ணே பாண்டே கொடுத்தேன்னா அப்புறம் உங்களுக்கு தான் கொடுக்குறேன். பாண்டே கூட ஆன்லைன் டாக் அவர் சொன்னார், ஜென்ரலாக தான் கேட்க போகிறேன்னு சொன்னார். நீங்களாவது அரசியல்னு சொல்லிட்டீங்க, இருந்தாலும் நீங்கள் வரீங்கன்னு சித்ராண்ண வராரு சொல்ல கிடையாது. ஓ, ஏன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும், அதனால் சினிமாவும் தெரியும், அரசியலில் முன்னாடி ஃப்ரண்ட்டில் இருந்திருக்க மாட்டீங்க, பட் பேக்ரவுண்டில் எல்லாரையும் தெரியும். அதுக்காக தான் கொடுத்தேன். ஒன்று உங்கள் மூலிமா சொல்லிக்கிறது யங்ஸ்டர்ஸுக்கு, தயவுசெய்து தாய் தந்தையரை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடாதீர்கள், கடைசி வரைக்கும் வச்சு காப்பாற்றுங்க. அதே மாதிரி சிவிக் சென்ஸ் ஃபஸ்ட் க்ளீனாக இருக்கணும். அதே மாதிரி எக்ஸசைசிங் எ ஃப்ரான்ச்சைஸ். யார் நிற்கிறாங்களோ உங்களுக்கு பிடிக்கலன்னு ஏதோ ஒரு ஓட்டு போடணும். இந்த நோட்டாக்கு போடுறது தப்பு, அது என்னை பொறுத்தளவில் தவறு. நோட்டாவை ஒழிப்பதற்கு ஏதாவது கையெழுத்து வாங்கினாங்கன்னா நான் போட்டுருவேன். ஏன்னா நோட்டாவில் போடக்கூடாது, யாருக்காவது போடணும். அப்போ தான் நல்லது கெட்டது ஏதாவது கேட்குறதுக்கும் யூஸ் ஆகும். நீ ஓட்டே போடாமல் கேட்டேன்னா தப்புன்றது கனடாவில் நான் பார்த்தேன். ஜான் டோரி நின்ன எலெக்ஷனில் பெரிய வசதிக்காரன், அவன் நிற்கும் போது மேயராக நிற்கும் போது சொன்னான், இந்த விஷயத்த சொன்னாங்க, ஓட்டு போடலைன்னா இட் வில் பி நோட்டட். அவங்க வீட்டில் ஏதாவது கேட்டாங்கன்னா லேட்டாக தான் பண்ணுவாங்க. அதே மாதிரி இப்போ
சிவிக் சென்ஸை சொல்லிட்டேன், பங்க்சுவாலிட்டி சொல்லிட்டேன். பங்க்சுவாலிட்டி இஸ் அ மஸ்ட்டுங்க. எக்ஸசைசிங் அப்புறம் இந்த 3 தாங்க முக்கியம் மனுஷன் வாழ்க்கையில். அதனால் யங்ஸ்டர்ஸ் நீங்கள் அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். இப்போ இந்த ஆன்லைன் வந்ததுனால நிறைய ஸ்கூல் மறந்து போகிற அளவில் ஆயிடுச்சு ஆன்லைனில். அன்றைக்கி பசங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னேன், பரவாயில்ல நீங்கள் லக்குடா, உங்களுக்கெல்லாம் மார்க்கே போடாமல் பாஸ் பண்ணிட்டாங்கடா. நான் நினச்சிட்டேன் சின்ன வயசில் நாங்கள் ஸ்கூலில் சொன்ன மாதிரி இருக்குதுடா இதுன்னு. ஆனாலும் டெஃபினட்டாக கவர்மெண்ட்டுக்கும் இருக்குது டிஃபிகல்ட்டி. அது ஓப்பன் பண்ணவும் முடியாது ஸ்கூலில். ஏன்னா பசங்க சின்ன பிள்ளைங்க, 3rd வேவ் வந்து பிள்ளைங்கள தான் அட்டாக் பண்ண சொல்கிறாங்க. அதனால் அதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு வாட் இஸ் லைஃப் அதை தெரிஞ்சுக்கிட்டு தாய் தந்தையரை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடாதீர்கள். நன்றி.